அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே இஸ்லாத்தில் இல்லாத தரீகாக்கள் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. தமிழக முஸ்லிம்களை பொறுத்தவரை அவர்களிலே சில பேர் தங்களை ஷாதுலியாக்கள் என்றும் காதிரியாக்கள் என்றும் நக்ஷபந்தியாக்கள் என்றும் சுஹ்ரவர்தியாக்கள் என்றும் ஃபைஜிகள் என்றும் இப்படி பலவிதமான குழுக்களாக பிரித்துக் கொண்டு இந்த பிரிவினைக்கு தரீகா என்ற ஒரு பெயரையும் சூட்டி ஆன்மீகத்திற்கு வழிகாட்டுகிறோம் என்று ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த தரீகாக்கள் என்றால் என்ன, அது எதன் மீது நிறுவப்பட்டிருக்கிறது, இந்த தரீகா என்கிற ஒரு அடிப்படைக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா, ஆதாரம் இருக்கிறதா என்பதையெல்லாம் காரண காரியங்களோடு விளங்கிக் கொள்வதற்காகத்தான் இந்த தலைப்பு தந்திருக்கிறார்கள். முதலாவதாக இந்த தரீகாவுடைய அடிப்படையான விஷயம் என்ன என்றால், மனிதர்களிலே நீங்கள் எல்லாம் சாமானிய சாதாரணமான மனிதர்கள், சில பேர் பக்குவப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். பக்குவப்பட்டவர்கள்ட்ட நீங்க போய் அவங்களை சந்தித்து அவங்களுடைய கையை பிடித்து அவங்களுக்கு நீங்க சீடராக ஆகிக் கொண்டால் அவர்கிட்ட இருந்து ஒரு பவர் வருமா? யார்கிட்ட இருந்து? அந்த ஷேഖ் இருக்கிறார்ல, தரீகாவுடைய தலைவர், அந்த தலைவரிடம் இருந்து ஒரு சக்தி புறப்பட்டு வந்து உங்களை நல்வழிப்படுத்தும். ஒரு மின்சாரம் போல ஒரு சக்தி பாயுமா. அதனால நீங்களா வந்து என்னத்தை தொழுதாலும், என்னத்தை நோன்பு வச்சாலும், என்னத்தை நீங்க ஜகாத்து கொடுத்தாலும் நீங்க வந்து ஞானத்தை அடைய முடியாது. அதெல்லாம் மெஞ்ஞானம்னு ஒரு ஞானம் இருக்கிறது. நீங்க படிக்கிறதெல்லாம் மேலோட்டமான ஞானம். இதையெல்லாம் கடந்த ஒரு ரகசியமான ஞானம் இருக்கிறது. அந்த ஞானத்தை தீட்சை பெறுவதன் மூலமாக, பையத்து செய்வதன் மூலமாகத்தான் பெற முடியும் என்று சொல்லி சில ஏமாற்று எத்தர்கள் தங்களுடைய பெரிய தலைப்பாய்கள் மூலமாக, பெரிய ஜுப்பாக்கள் மூலமாக, பெரிய தாடியை வைத்துக் கொண்டு, தங்களுடைய சூபி மாதிரி ஒரு அப்புராணித்தனமான கோலத்தை வைத்துக் கொண்டு இந்த மக்களை வழிகெடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள். முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை சில விஷயங்களை தெரிந்து கொண்டால் எந்த காலத்திலும் எவனும் இப்படி எல்லாம் ஏமாற்ற முடியாது. முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இஸ்லாம் மார்க்கத்தில் வெளிப்படையான ஞானம், ரகசியமான ஞானம், இப்படி இரண்டு இருக்கிறதா? அதுக்கு தான் போய் உழுவுறாங்க. நீங்க குர்ஆன்ல வெளிப்படையானதான் தெரிஞ்சுக்கிற முடியும், ஹதீஸ்ல வெளிப்படையானது தெரிந்து கொள்ள முடியும். வெளிப்படையாக இல்லாமல் இந்த ஷேகுமார்கள்ட்ட நீங்க குருநாதர்கிட்ட போய் சீடர் ஆகுறீங்களே, அதன் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஞானம் தனியா இருக்கிறது. அது படிச்சு வராது. அது ஒரு ஆசிரியர்கிட்ட போய் மண்டியிட்டால் வராது. குருநாதர்கிட்ட பையத்து வாங்கினால் தான் வரும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப நம்ம கேட்கிறோம், இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் ரகசியமான ஒரு ஞானம் என்றும் வெளிப்படையான ஞானம் என்றும் இரண்டு வகை இருக்கிறதா? இல்ல. திருக்குர்ஆன் சொல்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லச் சொல்கிறது, ஆதத்துக்கும் அலா சவா, முகமதே நீங்கள் சொல்லிவிடுங்கள், இந்த மார்க்கத்தை, இந்த ஞானத்தை அனைவருக்கும் சமமாக, சவான சமம். நீங்க அரபு நாட்டுக்கு போன சவா சவாமா, அரபு நாட்டுக்கு போனவர்கள் இந்த வார்த்தை அதிகமா கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? ஆதத்துக்கும் அலா சவா, அனைவருக்கும் சமமாக நான் அறிவித்து விட்டேன். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த மார்க்கத்தை எப்படி நமக்கு தர்றாங்க?
எல்லாருக்கும் சமம். உனக்கு மட்டும் ஸ்பெஷல் ஞானத்தை தனியா தர்றேன், இதை இவனுக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொன்னா சமம் இல்லை. அதாவது ரகசியமா ஒரு ஞானத்தை வச்சுக்கிட்டு உங்கள இருந்து ஒரு 25 பேரை தனியா கூப்பிட்டு உங்களுக்கு தந்துட்டு மற்றவங்களுக்கு எல்லாம் அதை கொடுக்காம இருந்தா சமமா? சமம்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் ஒரு சபையில் வைத்து ரசூலுல்லாஹ் பேசினார்களே தவிர ஒரு சபையை கூட்டி வச்சு நீங்க 4 பேர் மட்டும் வாங்க, நீங்க ஒரு 3 பேர் மட்டும் வாங்க, இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? இந்த மாதிரியான ஒரு ஞானம் கான்செப்ட் இஸ்லாத்துல இல்ல. நபி எங்க இருந்து வருது? இந்த கான்செப்டுடைய பூர்வீகம் ஷியாக்கள் இருக்காங்கல்ல, வழிகட்ட ஷியாக்கள், இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையை நாசமாக்கி தகர்த்த ஷியாக்கள் தான். ஷியாக்கள் யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய இடத்திலே வைப்பவர்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாகத்தான் இந்த ஞானம், ரகசிய ஞானம் வந்தது என்று சொல்லக்கூடியவர்கள் இவங்க தான் ஷியாக்கள். நீங்க கூட பார்க்கலாம், நீங்க முரீது வாங்குறீங்கல்ல, இந்த ஷேக்னு சொல்லி இந்த பித்தலாட்டக்காரன் போய் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? சரிப்பா, இந்த ரகசிய ஞானம் உனக்கு கிடைச்சுன்றீல, உனக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு? எனக்கு இன்ன ஷேக்கிட்ட இருந்து கிடைச்சிச்சு. அவருக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு? அவருக்கு அங்க இருந்து கிடைச்சிச்சு. இப்படி எங்க கொண்டே முடிப்பாங்க தெரியுமா? அள்ளிட்டு கொண்டே முடிச்சிருவாங்க. இது எங்க போய் முடிப்பான்? எல்லா ஷேக்கும், அது காதிரியாவை வச்சுக்க, நீ சாதலியா வச்சுக்க, நக்ஷபந்தியா வச்சுக்க, உங்க ஊர்ல நூரிசா பைஜிசா இந்த சர்க்கார் கூட்டத்தை வச்சுக்க, எல்லா பையனும் என்ன பண்ணுவான்னு கேட்டா, எங்க இருந்தா உனக்கு கிடைச்சி? அவர் சொன்ன அவர்தான் கடைசியில் அலி தேர்ந்து ரசூலுல்லாஹ். அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன இவங்க சொல்ல வர்றாங்கன்னு விளங்குதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலிக்கு மாத்திரம் ஸ்பெஷலா சிலதை சொல்லி கொடுத்தாங்க. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்களுக்கு அவர் சொன்னாரு, அவற்றை படிச்சவங்க அவளு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்களுக்கு சொன்னாங்க. இப்படியே சங்கிலி தொடராக ஒரு ஞானம் வந்து கொண்டே இருக்கிறது. அது நீங்கள் குர்ஆன்ல பார்க்க இயலாது, அவங்க சொல்லக்கூடியது. அதை நீங்க ஹதீஸ்ல பார்க்க இயலாது, எந்த ஏட்டிலும் அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப வழி வழியாக வாழையடி வாழையாக சேகுமார்கள் மூலமாகத்தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்கல்ல. இப்ப இந்த விஷயத்தை உண்டாக்குனவங்க தான் ஷியா. அலின்னு வந்து முடிச்சாலே விளங்கிற வேண்டியதான். எதை எடுத்தாலும் அலி, ஹசன், ஹுசைன், பாத்திமா அலின்றாங்க. அப்ப இந்த மாதிரி ஷியாவுடைய கொள்கை என்ன? லீ ஹம்சத்துன் உத்ஃபி பிஹா ஹர்ரல் வமாயில் ஹாத்திமா அல் முஸ்தபா வல் முர்தலா வபுனாகுமா வல் ஃபாத்திமா. மௌலிது கிதாபுல எழுதி வச்சுக்கிறாங்க. அதனால மௌலிது ஷியாங்கணும். இந்த மௌலிது எழுதினவனே ஷியா தான். அதுல என்ன வச்சிருக்கிறான்? லீ ஹம்சத்துன், எனக்கு 5 பேர் இருக்கிறார்கள். நமக்கு ஒரு ஆள் இருக்காதான் நம்ம சொல்லணும். ஒரு முஸ்லிம் யாரு? லீ வாஹிதுன், எனக்கு ஒருத்தன் தான் இருக்கிறான், அந்த ஏக இறைவன் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லணும் முஸ்லிம்கள். இவன் என்ன பண்றான்? லீ ஹம்சத்துன், என்னைய காப்பாத்த 5 பேர் இருக்கிறாங்க, அவங்கள வச்சு நான் வந்து மறுமையில ஜெயிச்சிருவேன். 5 பேர் யாரு? அல் முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒல் முர்தலா அலி, அவருடைய பட்ட பேர் முர்தலா, வபுனாகுமா, அவருடைய 2 புதல்வர்களான ஹசன் ஹுசைன், ஒல் ஃபாத்திமா. இந்த 5 பேர் ரசூலுல்லாஹ், அலி, ஹசன், ஹுசைன், ஃபாத்திமா இப்படிங்கிறதுல ஷியா. அப்ப இந்த ரகசிய ஞானம்ங்கறான இது எல்லாம் எங்க நிறுவப்படுது? ஷியாக்களுடைய கொள்கை. இத இப்ப இவங்க சொல்லல. உங்க ஊர்ல சர்க்கார்கள் இருக்கிறாங்கல, இந்த சர்க்கார்னா வேற சர்க்கார் இல்ல, உங்க ஆயங்குடி சர்க்கார் நான் சொல்றேன். ஆயங்குடி சர்க்கார் உங்க சர்க்கார் பாருங்க, நோட்டீஸ் கூட சர்க்கார். என்னடா சர்க்காரு? எந்த கவர்மெண்ட்? மத்திய அரசா மாநில அரசாடா இது? என்ன சர்க்காரு? ஒரு மாநகராட்சியிலேயே சர்க்காரா இருந்தியா? ஒரு சர்க்கார். இந்த சர்க்கார் கூட்டம் எல்லாம் இருக்குது, புதுசா சொல்லல, ஏற்கனவே எடுக்கப்பட்ட வாந்தி, அதை தின்னுட்டு மர எடுக்கிறாங்க, 2வது தடவை வாந்தி எடுக்கிறான். இது புதிய விஷயம் அல்ல. யார் எடுத்த வாந்தி? ஷியா எடுத்த வாந்தி. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியில இருக்கும் பொழுது இப்படி கட்டி விட்டுட்டாங்க. இந்த ஷியாவுடைய தூக்கம் அப்பதானே கட்டி விட்டாங்க. கட்டி விட்டவன இது மக்கள்கிட்ட நெருப்பு மாதிரி பரவுது. என்ன பரவுது? ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கம் 2. ஒன்னு குர்ஆன் ஹதீஸ், அது சாதாரண மக்களுக்கு உரியது. இன்னொன்னு ஸ்பெஷல் மார்க்கம் ஒன்னு இருக்கிறது. ஹோட்டல்ல ஸ்பெஷல் தோசை தருவான்ல, சாதா தோசை 5 ரூபாய், காசு கூட கொடுத்தா ஸ்பெஷல். அந்த மாதிரி இங்கேயும் கொண்டு வந்துட்டாங்க. 2 இஸ்லாம் இருக்கிறது.
ஒன்னு என்ன, அது ஆர்டினரியான இஸ்லாம், இன்னொன்னு ஸ்பெஷல் இஸ்லாம். அப்ப ஆர்டினரியான இஸ்லாம் என்ன, அது குர்ஆன் ஹதீஸ், அதெல்லாம் சாதாரண ஆட்கள் எல்கேஜி. ஸ்பெஷல் இஸ்லாம் எது, அது அலிக்கு தனியா சொன்னதுன்னு பரப்பி விட்டாங்க. ஊர் பூரா பரவி போய் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க மக்கள். என்ன கேட்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரகசியமா உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஏதாவது சொன்னாங்களா? நல்லா கவனிங்க. இவங்க என்ன இட்டு கட்டுறதுங்கிற சம்பந்தப்பட்டவர்கிட்ட போயாச்சு. இவங்க எங்க போய் முடிக்கிறாங்க, அலிட்ட போய் முடிக்கிறாங்களா? இப்ப அலிய கொண்டாந்து நிப்பாட்டு. அலி என்ன சொல்றாரு, அம்புட்டு பையில கள்ள பைய பிராடுன்ட்டார். நீ தானே அலிட்ட கொண்டே முடிக்கிற. அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, உங்களிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவங்களுக்கு சொல்லாம ரகசியமாக ஏதாவது ஒரு ஞானத்தை தந்திருக்கிறார்களா? ஏன் இப்படி கேட்கிறாரு? பரப்பி விட்டாங்க, அதனால கேட்கிறாரு. எல்லாருக்கும் பரவ விட்டாங்க, இந்த பொய்ய வந்து தாறுமாறா பரப்பி விட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சு என் ஞாபகத்தில் அறிஞ்சு ரசூலுல்லாஹ் என்கிட்ட தனியாவும் சொன்னாங்க. தனியா சொன்ன விஷயம் அது நீங்க இல்ல. ஒரு நாள் நான் மட்டும் இப்ப இருந்தேன், எனக்கு மட்டும் சொன்னாங்க. அது ஒரு 4 விஷயம் இருக்குது. இந்த அதையும் சொல்லிவிட்டப்போ 4 விஷயத்தை ஒரு நாள் என்னிடத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த 4 விஷயத்தை நீங்க எல்லாம் இல்லாத ஒரு சபையில என்னை மட்டும் மருமகன் வீட்டுக்கு போயிருப்பாங்க. அந்த இடத்துல பேசிக்கிட்டு சொல்லிருப்பாங்க, யாருமே இல்ல. ஒருவேளை இதைத்தான் சொல்றாங்களோ, நம்ம இதையும் மக்களுக்கு பொதுவாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாரு, மக்கள்கிட்ட சொல்றாரு. என்ன மக்கள்கிட்ட சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 4 என்னவென்று சொன்னால், லஅனல்லாஹு மன் ஸபஹ லிகைரில்லாஹ், அல்லாஹ்வை தவிர மற்றவங்களுக்கு யார் அறுக்கிறானோ, ஒரு ஆட்டை அறுக்கிறான் அல்லாஹ்வுக்காக அறுக்கணும், நாகூர் ஆண்டவருக்காக சர்க்காருக்காக அறுக்கிறேன்னு சொன்னான்னு வைங்க, அவனை அல்லாஹ் நாசமாக்குகிறான் என்று ரசூலுல்லாஹ் தனியா என்று சொன்னாங்கப்பா ரகசியமா. இந்த அதை ஓட்டு உடைச்சுட்டேன். இப்ப ரகசியம் இல்ல, முடிஞ்சு வச்சா கதை. என்ன ரகசியம், இதான் எல்லாரும் தெரிஞ்சு போச்ச. அவர் தான் ஓப்பனா அடிச்சு விட்டு போயிட்டாரு. அப்புறம் என்ன சொன்னாரு, லஅனல்லாஹு மன் ஆவா முஹதிஸன், மார்க்கத்தில் இல்லாத ஒன்னை எவன் உண்டாக்குறானோ அவனை யார் அரவணைக்கிறானோ. மார்க்கத்தில் இல்லாத ஒன்னை மார்க்கம் வந்து சொல்றான், தரிகாங்கிறான், பையத்துங்கிறான், முரீதுங்கிறான், இவனுக்கு யார் சப்போர்ட் பண்றானோ அவனுக்கு நாசம். இவங்களுக்கு இந்த சர்க்கார் கூட்டத்துக்கு நாசம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். அதை அழித்த ரகசியமா சொன்னது. ரகசியமா சொன்னது என்ன, மார்க்கத்தில் இல்லாத ஒன்ன அவங்களா உண்டாக்கி அதை என்ன செய்வாங்களாம், மக்கள்கிட்ட சொல்லுவாங்களாம். அதை கேணப்பையவனாச்சும் ஆதரிப்பானா. இவங்க மீது அல்லாஹ்வுடைய லானத்து உண்டாகட்டும். அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகி போச்சா, பிதாத்தை உண்டாக்குறவனுக்கு சாபம், அரவணைக்கிறவனுக்கு சாபம். 3 பேர் சாபத்துக்குரிய 3 விஷயம் ஆயிடுச்சா. 4வது சொன்னாங்க, லஅனல்லாஹு மன் கய்யர மனாரல் அர்தி, பூமியில இருக்கக்கூடிய அடையாள சின்னங்களை யார் மாற்றி அமைக்கிறானோ அவனுக்கும் நாசம். கும்பகோணம் இப்படி போட்டிருப்பாங்க, கார்ல வருவான்ல வழிகாட்டுறதுக்காக வேண்டி. ஒருத்தன் போய் என்ன இப்படி திருப்பி விட்டுறது. அப்ப என்னவாவே கும்பகோணத்துக்கு போயிருவாங்க. இப்படி போனாதான் கும்பகோணம்னு போர்டு போட்டிருப்பாங்க. இவன் போய் என்ன செய்யறது, இது ஒரு வேலை பண்ணுவோம்னு சொல்லி இப்படி திருப்பி விட்டுறது. அப்ப வெளியூர்ல இருந்து வரவன் என்ன செய்யுமா, இப்படி கும்பகோணத்துக்கு போறதுக்கு பதிலா இங்கிட்டு பார்க்க சிதம்பரத்துக்கு போயிருவான். மாறிக்கிறானா இல்லையா? இது சாபத்துக்குரிய வேலை. ஒரு அடையாளமாக இதான் வடக்கு தெருவுனா அது தெற்கு தெரு பக்கம் திருப்பி விட்டுறக்கூடாது. வடக்கு தெருவுனா வடக்கு தெரு பக்கம் இருக்கணும், தெற்கு தெருவுனா தெற்கு தெரு நோக்கி இருக்கணும். அது அதுக்கு அடையாளம் காட்டுவது. அது மாதிரி கல்லு ஊண்டிருப்பான். இந்த ஆளுடைய இடம் சர்வே, நிலத்தை சர்வே எடுத்து சர்வே நம்பர்லாம் போட்டு அங்கங்க ஊண்டி வச்சிருப்பான். அந்த கல்ல பிடிக்கிட்டு அங்கிட்டு போய் ஊண்டி வச்சுட்டா இதான் மனாலூர் அருள்ங்கிறது. பூமியில மனிதர்களுடைய அடையாள சின்னங்களாக. அது மாதிரி நம்மால என்ன பண்ணுவான், புதுக்கோட்டைன்னு செவத்துல அழகா அரசாங்கத்தில் எழுதி வச்சிருப்பானுவ, போஸ்டர் ஒட்டி விட்டுருவாங்க. புதுக்கோட்டை டாக்டர் கலைஞர் ஆயிடுவாரு. புதுக்கோட்டை எங்கிட்டு இருக்குன்னு காட்டுறதுக்காக வேண்டி கல்ல கொண்டு வச்சா இவன் என்ன செய்வான், கலைஞரே வருகைன்னு கொண்டு மேல கொண்டு வச்சிருவான். இவன் எல்லாம் நாசமா போறவன் விளங்குதா. இவன் மீது அல்லாஹ்வுடைய எதுக்கு அந்த புதுக்கோட்டை எழுதி வைக்கிறாங்க, மக்களுக்கு வழிகாட்டத்தானே, மக்கள் சரியான பாதையை கண்டுபிடிக்கத்தானே. அதை போய் மறைச்சின்னா
அப்ப போஸ்டர் ஓட்டுறது, இந்த மாதிரியா மறைக்கிறது, திருப்பி விடுறது, இந்த மாதிரி மக்களை கெடுக்கிற வேலை செய்யாத. இந்த 4 விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னிடத்திலே தனியா சொன்னாங்கப்பா. இதைத்தான் நீங்க ரகசிய ஞானம் உளறீங்கன்னா, இந்தப்பா எல்லாத்தையும் பொதுவாக்கிட்டேன், முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன விளங்குது? இவங்க கொண்டு போய் அலி ரலியல்லாஹு முடிக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு ஒரே மண்டையில போட்டு அவ்வளவு பொய்யர் கள்ள பொய்யல் வந்துட்டார். யார் சொல்லிட்டார்? இவங்க யார்கிட்ட போய் ரகசிய ஞானம் முடிக்கிறாங்களோ அவர் சொல்றாரு அப்படி ஒண்ணு இல்ல. அப்ப தரிகா ஃபிராடு, தரிகா ஃபிராடு. அது எந்த அஸ்திவாரத்தின் மீது நிறுவப்பட்டிருக்கிறதோ அந்த அஸ்திவாரம் ஃபிராடு. அது இஸ்லாத்துல இல்லாதது, அது பொய்யானது. இது முடிஞ்சிருச்சுல. அடுத்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இருக்குது. என்ன இருக்குது? ரகசிய ஞானம் ஒண்ணு இருக்குது. எங்கடா இருக்குது? இந்த பார் ஹதீஸ் எடுத்து காட்டுவாங்க. என்ன ஹதீஸ்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் புகாரியில் இருக்கிறது. என்ன அபூ ஹுரைரா சொல்றாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஃபில்து மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஆனி, ரசூலுல்லாஹ் தேர்ந்து நான் 2 பைகளை, பைங்கிறார் ஒரு பொருளை வாங்கிட்டு வரோம்ல ரேஷன் கடையில் போய், அந்த மாதிரி என்ன செய்யறாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து 2 பை நிறைய சரக்குகளை நான் மனப்பாடம் செய்திருக்கிறேன். அந்த சரக்குல ஒரு பையில உள்ள சரக்கை அனைவருக்கும் நான் பரப்பி விட்டேன். இன்னொரு பையில உள்ள சரக்கை நான் இப்ப சொன்னா கழுத்து அறுத்து போடுவாங்க. அவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து நான் தெரிஞ்ச விஷயம் என்ன? 2ல ஒன்னை நான் எல்லாத்துக்கும் சொல்லிவிட்டேன். இன்னொரு பகுதி ரசூலுல்லாஹ்ட்ட நான் கேட்டேன், அதை நான் யாருக்கும் சொல்லல. ஏன் சொல்லல? சொன்னா கழுத்தை லகுத்தியத் ஹாதிஹில் ஹுல்கும், இந்த கழுத்து அறுபட்டு விடும், காலி பண்ணிடுவாங்க, என்ன நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறார். இதை எடுத்துக்குவாங்க சர்க்கார் கூட்டம். இந்த பைஜீசா கூட்டம் என்ன பண்ணுவான்? இந்த ஹதீஸை எடுத்துக்கிட்டு, பாத்தீங்களா அபூ ஹுரைரா கேட்ட செய்தியை பாதியைத்தானே சொன்னார். 2 பையில சரக்கு வாங்கினார்ல, ஒரு சரக்கை தானே விநியோகம் பண்ணினாரு, இன்னொரு சரக்கு ரகசியமா வச்சிருந்தார்ல. என்ன தெரிகிறது? 2 ஞானம் என்று தெரிகிறது. நம்ம கேட்கணும், சரி இருக்கட்டும்டா, அவதான் உத்தரவு சொல்லல, உனக்கு எப்படி தெரிஞ்சு? அடே ஓன் சொல்லப்படி வச்சுக்கிட்டா கூட அவர் என்ன பண்ணல? உன்னொன்னு யாருக்கும் சொல்லலன்ட்டார். யாருக்கும் சொல்லல, சர்க்காருக்கு எப்படி தெரிஞ்சு? முடிஞ்சு வச்சாங்கல்ல, அவர் யாருக்கும் சொல்லலையே. அப்ப இது பொய். அவர் இந்த சொன்ன செய்தி புகாரியில இருக்கிறது. புகாரியில முதல் வால்யூம்ல 100, 120, 125வது ஹதீஸ்ல வருது ஏறக்குறைய. அப்ப அபூ ஹுரைரா சொன்னார், என்ன சொன்னாரு? 2 விதமான செய்திகளை ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்னாங்க. ஒண்ணு எல்லாருக்கும் சொல்லிட்டேன், இன்னொன்னு சொன்னா கழுத்து அறுக்கப்படும். அப்ப ரகசிய ஞானத்துக்கு கழுத்து அறுக்கப்படும். எதனால கழுத்து அறுக்கப்படும்? அப்ப இன்னொன்னு கழுத்து அறுக்கப்படுற அளவுக்குள்ள மேட்ரு. என்ன மேட்ரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்காலத்தில் வரக்கூடிய சில முன்னறிவிப்புகளை நமக்கு சொன்னார்கள். இந்த ஹிஜ்ரி இத்தனையில என்ன நடக்கும், இன்னென்ன மாதிரி குழப்பங்கள் ஏற்படும், இன்னென்ன மாதிரி ஆட்சியாளர்கள் வருவாங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தாங்க. அத உதாரணமா அபூ ஹுரைரா இப்ப யஸீதுடைய காலம்னு வச்சுக்கிருவோம். அந்த காலத்தை பற்றி அபூ ஹுரைரா அறிவிச்சான்னு வைங்க, அவருக்கு என்ன ஆகும்? ரசூலுல்லாஹ் அறிவித்த அந்த முன்னறிவிப்புகளை சம்பந்தப்பட்டவர்கள் கொடுங்கோளர்கள் வாழுகிற காலத்தில் அறிவித்தால் அர்த்தமானல. அப்ப கழுத்து அறுபடும் அவர் சொன்ன வாசகம் எதை காட்டுது? இதை தொழுவுங்கள் சொன்னா கழுத்து அறுத்துருவானா? ரகசியமான ஒரு திக்ர சொல்லி கொடுத்தா கழுத்து அறுத்துடுவானா? அட கழுத்து அறுத்துருவாங்க, அதுக்கு பயந்துகிட்டு நான் சொல்லலன்னு சொன்னா மேட்ரு கழுத்து இருக்கிற சம்பந்தமான மேட்ரு. எதை சொன்னா கழுத்தா இருப்பான்? ஆட்சியாளர்களை பற்றி சொன்னா தான் கழுத்தா இருப்பான். ஆட்சியாளர்களுக்கு எதிரான செய்திகளை பரப்புனா தான் கழுத்தா இருப்பான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால அபூ ஹுரைரா அடிக்கடி துஆ செய்வாராம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ராஸி சித்தீன். 60ஆம் ஆண்டுடைய துவக்கம் இருக்கிறதே, ஹிஜ்ரி 60, அதில் ஏற்படுகிற குழப்பத்தை விட்டு யா அல்லாஹ் உன்கிட்ட நான் பாதுகாப்பு தேடுறேன்.
இந்த 60கள்ல நிறைய குழப்பம் ஏற்படும் அவர் விளங்கி வைத்திருக்கிறார். அதை போய் இப்ப சொன்னார்னு சொன்னா கவர்மெண்ட் நடத்துற விடுவானா? அவனால் இடைஞ்சல் வரும். அதுதான் அவர் சொல்லாம போனார். அது மார்க்கத்துக்கு ஒண்ணும் கிடையாது. யசீத் இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணுவான், முஆவியா இத்தனை வருஷம் பண்ணுவார்னு தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? நம்ம அமல் செய்யறதுல என்ன இருக்குது? தொழுகையை பத்தி சொன்னா நம்ம அமல் செய்யலாம், நோம்பை பத்தி சொன்னா அமல் செய்யலாம், திக்ரு தஸ்பீஹ்னு அமல் செய்யலாம். இத்தனை வருஷம் இவன் ஆட்சிக்கு வருவான்னு உனக்கு தெரிஞ்சா என்ன, தெரியாட்டி என்ன? அவர் மார்க்கத்தை மறைக்கல. சில முன்னறிவிப்புகள் தனிப்பட்ட நபர்களை பற்றிய முன்னறிவிப்புகள், அதை தெரிந்து கொள்வதனாலேயோ தெரியாமல் இருப்பதனாலேயோ மார்க்கத்திற்கு எந்த பாதிப்பும் வராது. மார்க்க சம்பந்தப்பட்டது இல்ல. அதைத்தான் அவர் சொல்லாம விட்டுருக்காரு. இதை நானா இட்டுக்கட்டி சொல்றேன், அது அவரே சொல்றாரு. அது யார் சொல்றா? அதுவும் அந்த புகாரியில தான். அதை தொடர்ச்சியா எதை எடுத்து காட்டுறாங்களோ அதுக்கு அடுத்து இது வரும். என்ன வரும்? அபூ ஹுரைரா சொல்லுவாரு, யார் நாம் இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பாதி மா பையன்னாஹு லின்னாஸ், மக்களுக்கு நாம் தெளிவாக விளக்கிய பிறகு யார் இந்த மார்க்கத்தை நாம் அருளியதை மறைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். இந்த வசனம் மாத்திரம் இல்லை என்று சொன்னால் நான் எந்த ஒரு ஹதீஸை அறிவிச்சிருக்க மாட்டேன். மார்க்கத்தை மறைச்சா பயங்கரமான குற்றம், அதுக்கு பயந்துகிட்டு தான் நான் எல்லாத்தையும் அறிவிச்சுட்டேங்கிறார் இன்னொரு இடத்துல. அப்ப மார்க்கத்தை மறைக்கிறது பாவம் விளங்கி வச்சிருக்கிறாரு, மார்க்கத்தை மறைக்கிறது குற்றம் அவர் விளங்கி வச்சிருக்கிறாரு, அதை மறைச்சா அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகும் விளங்கி வச்சிருக்கிறாரு. அப்ப அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் மார்க்க சம்பந்தப்பட்டது. மறைச்ச எதுவும் மார்க்க சம்பந்தப்பட்டது இல்ல. மார்க்க சம்பந்தப்பட்டதா இருந்தால் யார் மறைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குன்னு வசனம் இருக்குதே, அதுக்கு பயந்துதான் ஹதீஸ்னு அறிவிக்கிறேங்கிறாரு. அப்ப அவர் மார்க்க விஷயத்தை மறைக்கல, சில நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை அவர் மறைத்தாரு. அப்ப ரெண்டு விஷயம், அவர் இந்த மார்க்க சம்பந்தப்பட்ட எதையும் அவர் மறைக்கல. இரண்டாவது விஷயம் என்னன்னா, அப்படியே ரகசிய ஞானம் இருந்துச்சுன்னு உன் பேச்சுக்கு வச்சுக்கிட்டாலும் அது அபூ ஹுரைராவோட மௌத்தாகி விட்டது. அபூ ஹுரைரா எப்ப மௌத்தா போனாரோ அவரோட அந்த ரகசியமும் சேர்ந்து மௌத்தாகி விட்டது. நீ உன் பையத்துல கூட அவரை கொண்டாந்து விட மாட்டேங்கிறியா? ஆதாரத்துக்கு அபூ ஹுரைராவை காட்டுற, நீ உன் பையத்துல ஷைகுமார்கள் பட்டியல்ல அபூ ஹுரைரா எங்கடா? அவருக்கு சொன்னார், அவருக்கு சொன்னார், அவருக்கு சொன்னார், நீ அலிட்டில கொண்டே முடிக்கிற, உன் ரூட்ல வரவே இல்லை இவர் அபூ ஹுரைரா. பொய்ன்னு விளங்கிருச்சா? அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும், இஸ்லாம் என்பது வெளிப்படையானது, பகிரங்கமானது, ரகசியமான ஒன்றும் அங்கே கிடையாது, எல்லாமே மக்களுக்கு பொதுவாக சொல்லப்பட்டது. அப்ப இந்த ரகசிய இவங்களுடைய கான்செப்ட் எதுல அமைந்திருக்கிறது என்றால், இஸ்லாத்துல ரகசியமான ஞானம் சொல்றாங்களே, இந்த பேஸ் தப்பு. அப்ப ரகசிய ஞானம் இல்லைன்னா பின்ன எடுத்து கொண்டு போய் கேட்கிற, என்னத்து கேட்கிறேங்கிறேன்? ஒண்ணும் கிடையாது. மெஞ்சானம் எடுக்கிறேன் கேட்ட, மெஞ்சானம் அஞ்சானத்துக்கு பேர் மெஞ்சானம். இது பேர் என்னது? ஒரு இளவும் கிடையாது, அவனுக்கு ஒரு இளவும் தெரியாது. நமக்கு தெரிகிறது கூட இந்த ஞானிகள் சொல்றவனுக்கு தெரியாது. தெரியாம இருக்கிறதுக்கு பேர் என்ன வச்சுக்கிட்டான்? அது மெஞ்சானம், உங்களுக்கு எல்லாம் வழங்காது. இப்படி ஒரு விஷயம் இது இல்லைன்னு ஆயிடுச்சா? இரண்டாவது, நான் சொல்றதெல்லாம் தரீகாவுடைய பேஸ், அஸ்திவாரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அஸ்திவாரத்தை தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன்னு வைங்க, ஒரு காலத்திலையும் ஒரு பயல் உங்களை ஏமாற்ற முடியாது. இரண்டாவது என்ன சொல்றான்? இது ரகசிய ஞானத்துக்காக செய்யற பையத்து. ரெண்டாவது என்ன செய்வான்னு கேட்டா, உங்கள்ட்ட வந்து கேட்பான். யார் கேட்பான்? இந்த ஷைகுமார்களுக்கு புரோக்கர் மாமா வேலை பார்க்கறவங்க இருக்கிறாங்க, ஆள் பிடிச்சு கொடுக்கிறது. இவனோ வந்து உங்கள்ட்ட கேட்பாங்க. என்ன கேட்பாங்க தெரியுமா? நீங்க தொழுவுறீங்கள, தொழுவும் போது எவ்வளவு நினைப்புகள் உங்களுக்கு வருதுன்னு கேட்பாங்க. ஆமா, தொழுவும் போது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது, கொடுக்கல் வாங்கல் ஞாபகம் வருது, அவன் இதை தரணும் இவன் இதை தரணும் எல்லாம் அப்பதானே ஞாபகம் வருது. தக்பீர் கட்டி நீங்க பாருங்க, நினைக்காதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். யார் யார், ஆமா அவன் 500 இவன் 200 300, அதுக்கு முந்தி வர மாட்டேங்குது. அதுக்கு முந்தி சும்மா இருக்கும் பொழுது, நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது, படுத்துக்கிட்டு இருக்கும் போது, பேப்பர் படிக்கும் பொழுது என்னமாச்சு ஞாபகம் வருதா? எல்லா யாவும் எப்ப வரும்னு கேட்டா, தக்பீரை கட்டி நின்றா என்ன வந்துடும்? எல்லாம் கொடுக்கல் வாங்கலாம், வந்து அடிக்கணும் உழைக்கணும் எல்லாமே வந்துடும். கொண்டாடி புருஷன் சண்டை வரைக்கும் அவன் இப்படி சொன்னா விடக்கூடாது, எல்லாம் இதுல தக்பீர் கட்டிக்கிட்டு. இதை வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்பான். எப்படி கேட்பான்? பாத்தீங்களா உங்க தொழுகை சரியா இல்லைன்னு உங்களுக்கு விளங்குதா? நீங்கள் பாப்பீங்க, ஆமா
நம்ம என்ன சொல்லுறோம், தொழும்பு என்னத்தையும் நினைக்கிறோமே. அப்ப சொல்லுவான், இது தூக்கி எல்லாம் மூஞ்சில எரிஞ்சிருவான். உங்க தொழுகையில எந்த எண்ணமும் இல்லாம ஒன்றி போய் உங்களால தொழ இயலுமா? ஏட்டு படிப்பை படித்தால் மனம் ஒன்றை இயலாது. எங்கள்கிட்ட பையத்து வாங்கினால் அப்படியே ஒன்றி போயிருவீங்க. அப்படின்னு இவனுக்கு என்ன செய்யுது? சொல்ற கரெக்டா இருக்குல்ல? தொழும் போது எல்லாம் நினைப்பு வர்றது நெசம் தானுங்க. தொழும் போது பலவிதமான எண்ணங்கள் உங்களுக்கு வர்றது நெசமா இல்லையா? நெசம். அப்ப நீங்களும் பாக்குறீங்க, ஆமா என்ன நம்ம இந்த தொழுகை எல்லாத்துக்கு என்னத்துக்கு என்ன தொழுகிறோம்? பெரிய தொழுகை. தொழுவும் போது அடுத்த பத்தி பேசுறோம், தொழுவும் அதை நினைக்கிறோம், தொழுவு எது நினைக்கிறோம், பிராடு பண்றோம், பித்தலாட்டம் பண்றோம், எல்லா யாபத்துக்கும் தொழுகிறது. இது ஒரு தொழுகையா? இது அல்லாஹ்வுக்கு தேவையா? அப்புறம் நோம்புக்கு வருவாங்க. நோம்பு வைக்கிறீங்கள, நோம்பு வச்சுக்கிட்டே ஒரே நோம்பு திறக்க என்ன பிரியாணியா, கஞ்சியா, கூழா, கோழியா, வடையாண்டு யாவும் ஒண்ணுதா இல்லையா? என்னடா நோம்பு? நோம்பா? அப்படி மெய் மறந்துட வேணா நீ அவன் கேட்கறது. ஆமா எல்லாம் யாவும் மறத்தானே செய்யுது. நம்ம நோம்பு வச்சுக்கிட்டு அதை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். மத்தியானம் 12 மணி தாண்டினோன்னு என்ன வச்சு என்ன சாப்பிடுறது? அது சாப்பாடு தயார் பண்றதுலாம் வண்டியை ஓடு. வீட்டில் உள்ள பெண்களா இருந்தால் அதுல ஓடிக்கிட்டு இருக்கு. ஆம்பளையா இருந்தா அதை மோப்பம் பிடிக்கிறதுல ஓடிக்கிட்டு இருக்கும். வீட்டில் உட்காந்து அந்த வாசத்தை இழுத்துக்கிட்டே இருக்குது. அப்ப நீ என்ன நோம்பு? இதெல்லாம் நோம்பா? மீன் பாக்குறாம இதெல்லாம் நோம்பா? புசுக்குனாயிரம். ஆமா. அப்ப நம்ம வேற ஒரு மார்க்கம் இருக்குது, இது சரியில்லை. இதெல்லாம் சாதாரண மக்களுக்கு உள்ள மார்க்கம். நம்ம உயர்ந்த தரஜாவை அடையணும் என்றால் என்ன செய்யணும்? இந்த மாதிரி மகான் கையை சர்க்காரை பிடிச்சோண்டு வைங்க, நம்மளையே பவரை ஏத்திடுவாரு அப்படின்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் நீங்க விளங்கிக் கொள்ளணும். இதுல 2-3 விஷயம் இருக்கிறது. முதலாவது, இந்த ஒன்றி போறதுங்கிறான்ல, இப்படி ஒண்ணு இஸ்லாத்துல உண்டா? இப்படி ஒண்ணு உண்டான்னு கேட்கிறேன். கிடையவே கிடையாது. ஏன் கிடையாதுங்கிறோம்? இப்ப பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறாங்க, ஒன்றி போய் தொழுவுதல் மார்க்கத்தில் இருந்தால் அதை யார் ஃபர்ஸ்ட் இடத்துல நிற்பா? ரசூலுல்லாஹ் இருப்பாங்க. தக்பீரை கட்டிட்டால் எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி தொழுவுறதுன்னு ஒரு இஸ்லாத்துல அப்படி ஒண்ணு இருந்தால் அந்த நிலை யார் அடைந்திருப்பா? அல்லாஹ்வுடைய தூதர். அவங்களுக்கு கீழே எல்லாரும் அவங்க நிச்சயம் அடைந்திருக்க வேண்டும். என்ன சொல்றாங்க அவங்க? அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ்கள் சிலதை நான் சொல்றேன், 100கணக்கில் இருக்கிறது. அறிவாளிகள் புரிந்து கொள்வதற்கு 2-3 போதும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் தொழுகையை நீண்ட நேரம் தொழுவிக்க வேண்டும் என்று போய் தக்பீர் கட்டுகிறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் பள்ளிவாசல்ல போய் இந்த தடவை கொஞ்சம் ரொம்ப நேரம் தொழுவணும் அப்படின்னு நான் தக்பீர் கட்டி, ஜமாத் தொழுகையில தக்பீர் கட்டி நிக்கிறேன். நிக்கும் பொழுது குழந்தையுடைய அழுகை சத்தம் எனக்கு கேட்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதாவது பெண்கள் அந்த காலத்துல பள்ளிவாசலுக்கு வந்தாங்க. வருவது மார்க்கத்தில் உள்ள ஒரு வழிமுறை. அது இல்லாததுனாலதான் பையத்துல பொம்பளை ரொம்ப ஏமாறுறாங்க. மார்க்கம் தெரியல, பயான் கேட்க முடியல. அப்ப பள்ளிவாசலுக்கு வர்ற தடுத்து விட்டாங்க. பின்னாடி ரசூலுல்லாஹ் காலத்துல பெண்களும் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். கை குழந்தையை வச்சுக்கிற பெண்கள் கை குழந்தையோட கொண்டு வந்துருவாங்க. அப்படி ஒரு ஓரமா போட்டுவிட்டு தொழுகையில ஈடுபடுவாங்க. அப்ப அந்த குழந்தை உயிரிழந்து கத்தும். அம்மா இல்ல கத்தும்ல, அம்மாவை தொழுகையில தக்பீர் கட்டிருச்சுன்னா குழந்தை என்ன பண்ணு? கத்த ஆரம்பிக்கும். கத்துனா என்னவாகும்? குழந்தைய அம்மா மனசு என்ன பாடுபடும்? அந்த அம்மா தொழுகையிலேயே இருக்கு, அந்த அம்மா மனசு கூட அங்க போயிடும். அந்த குழந்தை அழுகுறதுல போயிடும். எப்ப இந்த மனுஷன் போட்டு நீட்டுறாரு, எப்ப முடிக்குவாரு, அப்படி வருமா இல்லையா? அப்படி வர ஆரம்பிச்சிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீண்ட நேரம் தொழுவிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நான் தொழுகையிலே போய் நிற்கிறேன். அப்ப அஸ்மவு புக்கா சபி, சிறு குழந்தைகளுடைய அழுகை சத்தத்தை நான் கேட்கிறேன், காதுல விழுகிறது. உடனே அந்த தாயுடைய மனதை கவனத்தில் கொண்டு சாட்டா முடிச்சிடுறேன், சுருக்கமா முடிக்கிறேன். இப்ப என்ன விளங்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவும் பொழுது இந்த அழுகை சத்தத்தை கேட்டிருக்கிறாங்க. ஏன் கேட்டாங்க? ஒன்றி ஏன் போகல? ஒன்றி போனா என்ன செய்யக்கூடாது? நீ அழுதா என்ன, தொழுதா எனக்கு என்ன இப்படி நிக்க வேண்டிய குழந்தை அழுகுறது ஏன் தெரிஞ்சிச்சு? குழந்தை அழுவுது இல்லைங்க, அது ஏன் ரசூலுல்லாஹ் காதுல விழுந்துச்சு? அப்படித்தான் தொழுவ ஏழும். எப்படி தொழுவ ஏழாது? நான் கேட்கிறேன், உன் சர்க்காரை கொண்டுட்டு வா, சர்க்கார சீடை 2 ரகா தொழுவ சொல்லு, முதுகுல ஏறி ஒரு குத்து குத்துறேன், 1 சொல்லு பாப்போம். முதுகுல கூட வேணாம், மூஞ்சுக்கு நேரம் கஞ்சி கொண்டு வரேன், இப்படி கொண்டு வர்றேன், அப்படி நிக்க சொல்லு பாப்போம். உன் சர்க்காரை கொண்டு வாடா. ஒன்றி போய் தொழுவ சொல்றீங்கள, அவன் ஒன்றி போய் தொழுகிறானா பித்தாட்டம் பண்றானா சொல்லி டெஸ்ட் பண்ணுவோமா?
பைத்திசாவை கொண்டு வர்றியா? அதுக்கு மேல பெரிய சர்க்கார் இருந்தா கூட்டிட்டு வர்றியா? வா இந்த மேடையில் நிப்பாட்டு, 2 ரக்காத் தொழு சொல்லு, நான் கத்தியை கொண்டு வர்றேன். என்ன செய்வாரு? என்னை விட்டுப்பா, நான் இல்ல. அப்ப ஏன் ஒன்றி போல? நீ ஒன்றி போறது இருந்தா நீ பாட்டு நிக்க வேண்டியானா? இப்படி நிக்கணும். கத்தியை கொண்டு வந்தாலும் துப்பாக்கியை கொண்ட காட்டினாலும் என்ன செய்யணும்? இப்படி கட்டுவாங்களா? இப்படி கட்டி என்ன செய்யணும்? இப்படி நிக்கணும். எந்த செய்கா நிப்பியா? அப்ப இது பிராடு. ஒன்றி போறதுங்கிறது வெளியே தெரியாதனால ஏமாத்துற. ஆரம்ப காட்டமான சஹாபாக்களுக்கு தொழுகை முறை அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஓதிக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி தொழுகிற ஆள் என்ன செய்யறாரு? அவர் ஓதுறாரு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. அவர் பின்னாடி நின்று அவர் ஒரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ங்கறார். ரசூலுல்லாஹ்வும் பாக்குறாங்க கண்ட்ரோல் பண்ண இயலல. என்ன இயலல? உங்களுக்கு ஓத இயலுமா? நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்களால ஒரு சீராக உங்களுக்கு பேச இயலுமா? இது காதுல உழுந்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பேச இயலாது, ஒழுங்கா பேச இயலாது. அப்ப தொழுகையில நிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பின்னாடி ஒருத்தர் ஓதுறாரு, ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. ரெண்டும் வாயும் செவியும் முரண்படும் போது அது கவனம் செலுத்த முடியல, குழப்புறாங்க. ஒரு மாதிரியா தடுமாறி தொழுது முடிச்சிட்டு, யாருப்பா அது, யாரு பின்னாடி இருந்து ஓதுனதுன்னு கேட்கிறாங்க. ஏன் கேட்டாங்க? ஒன்றல ஒன்றி போனா என்ன செய்யணும்? இல்ல தெரியாதப்பா, நீ ஓதுனியோ எனக்கு தெரியாத அப்படிலாம் சொல்லணும். ஒன்றி போவாதனால கேட்டாங்க. அது யாருப்பா ஓதுனது? நான் தான். நீ ஓதுனது என்ன பண்ணுச்சு தெரியுமா? என்னைய ஓத விடாம குழப்புதுப்பா. அதனால இமாம் ஓதுனா கேட்டுக்கிட்டு, இமாம் சத்தமா ஓதுனா பேசாம கேட்டுக்கிட்டு இருப்பியா? நான் ஒரு பக்கம் ஓது, நீ ஒரு பக்கம் ஓதுனா நான் கவனமா எனக்கு தொழ முடியுமா? இது எதை சொல்லுது உங்களுக்கு? என்ன சொல்லுது? ஒன்றுதல்ங்கிற மேட்ரு இஸ்லாத்தில் இல்லை. மனுஷன் எப்போது மனுஷனா தான் இருப்பான். ஒன்றி போறதுங்கிறதெல்லாம் மனுஷனுக்கு உள்ளது இல்ல. கம்ப்யூட்டரா நீ மிஷினா? ஒன்றி போறதுக்கு மூளை உள்ளவன், மனசு உள்ளவன். மனம் ஒரு குரங்குங்கிறான் பாருங்க. அது வாட்டுக்கு இங்கிட்டு போவோம், அப்புறம் அங்கிட்டு போவோம், கிளைக்கு கிளை தாவும்லாம் சொல்றான்ல, அது பல மாதிரி. அது ஒரு குரங்கு மாதிரி, ஒரு இடத்துல என்ன செய்யாது, நிக்கவே நிக்காது. அப்படி அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கும் பொழுது நீ என்ன போய் ஒன்ற? இது ஒண்ணு கிடையாது. 4 ரக்காத் தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத்துல சலாம் கொடுத்துட்டாங்க. ஒன்றுனா கொடுப்பாங்களா? ஒன்றுனா கொடுப்பாங்களா? என்ன நீ தான் 1000 கணக்கு பார்க்கற கொடுத்துருவ. அல்லாஹ்வுடைய ரசூல் நீனே சர்க்காரே ஒன்றுனா சர்க்காருக்கு சர்க்கார் ஒன்றி இருப்பாங்களா இல்லையா? அப்ப அவங்க ஒன்றி இருப்பாங்க. அப்ப ஒன்றி இருப்பார்களே, ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 ரக்காத்துக்கு பதிலா 2 ரக்காத்துல சலாம் கொடுத்திருப்பாங்களா? 2 ரக்காத்துல சலாமும் கொடுத்துட்டாங்க. சஹாபாக்கள் முழிக்கிறாங்க. என்ன இது 4 ரக்காத்துல? அது லொஹரா அஸரான்னு சொல்லப்படல, 4 ரக்காத்துன்னு வருது. ஏதோ ஒரு லொஹர்னு வச்சுக்கிறோமே. சலாம் கொடுத்துட்டு பாக்குறாங்க, அப்படி ஒருத்தர் சுட்டி காட்டல, அப்படி ஒரு தூண்ல போய் சாஞ்சிக்கிட்டாங்க. இப்படி மெதுவா சஹாபாக்கள் கிட்ட துல்லியதைந்து ஒரு சஹாபி கசுரத்தி ஸலாத்து அம் நஸீத யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே தொழுகை இன்னையில இருந்து குறைஞ்சிருச்சா, நீங்க மறந்துட்டீங்களான்னு கேட்கிறாரு. ஏன்னா ரசூலுல்லாஹ் குறையமுல, நம்ம நாள 2 ஆக்கிற, அசரத்து 2 ஆக்கினா உதச்சி பொண்ணு, நீ யாரையா 2 ஆக்குறது? அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்துல இருந்தால் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இன்னையில இருந்து 2 ஆயிடுச்சு போல இருக்குன்னு ஒரு மனசுல படுது. ரசூல் அவர் மறந்துட்டு தான் அவர் நினைக்கிறார். அவர் என்ன நினைக்கிறாரு? ரசூலுல்லாஹ் 4 2 தொழுது இருக்கிறாங்க. அப்ப ஒண்ணு என்ன இருக்குன்னு, இன்னையில இருந்து ஒரு புது சட்டம் வந்திருக்கணும், இனிமே 2 அல்லது மறந்து இருக்கணும். அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அவர் கேட்கிறாரு. கசுரத்தி ஸலாத்து அம் நஸீத யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே தொழுகை சுருங்கிருச்சா மறந்துட்டீங்களா கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, குல்லு தாலிக லம் யகுன், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, மறக்கவும் இல்ல குறையவும் இல்லைங்கிறாரு. சுட்டி காட்டி ஞாபகம் வர மாட்டேங்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தொழுதது உண்மை, 4ல 2 மறந்தது உண்மை, இன்வால்வ்மெண்ட் குறைஞ்சது உண்மை. ஒருத்தர் சுட்டி காட்டும் பொழுது கூட அப்படிலாம் கிடையாதுப்பா, கரெக்டா தானே தொழுதுங்கிறாங்க. இல்ல சாப், இல்ல நீங்க 2 தான் தொழுதீங்க. அப்படியா? நான் உங்களை போன்ற மனிதன். அப்ப சொல்றாங்க, இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற ஒரு மனிதன். பைதா நஸீது ஃபதக்கிரூனி, நான் மறந்துட்ட யாவப்படுத்த வேண்டியதானே, 2ல சலாம் கொடுத்தல யாவப்படுத்த வேண்டியதானப்பா, நானும் மனுஷன் தானப்பா. விட்ட 2 ரக்காத்து தொழுகிறாங்க. அது இடையில எந்திரிச்சதுக்காக வேண்டி சஜிதா சஹ்வும் செஞ்சுக்கிறாங்க. அது தொழுகை சட்டம், அதுல போயிடும் டாபிக், கொள்கை விஷயத்துக்கு வருவோம். அப்ப நான் இதுல என்ன விளங்குது?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிறாங்க. இவர்கள் நினைப்பது போலவெல்லாம் அப்படி 2 அல்லாஹ்வோடு கலந்து இவரே அல்லாஹ்வாக அல்லாஹ்வே இவராக என்ன நடக்குது கதை சொல்லுவாங்க. என்னது? ஒரு பெரியார் இருந்தார். இவங்களுக்கு ஆதாரம் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் கிடையாது. ஒரு பெரியார் இணைஞ்சிருச்சான், அவர் போர்க்களத்தில் ஒரு அம்பு எய்தாங்களாம். அம்பு போய் உள்ளக மாட்டிக்கிருச்சான். யார் யாரோ எடுக்க வர்றாங்களாம், அவருக்கு எடுக்க முடிய அம்புன்னா போய் மாட்டிக்கணும்ல. அம்புங்கிறது இப்படி போய் விரிஞ்சு வரும், வி ஷேப்ல வரும். அப்ப உள்ள போன நம்ம இழுத்த விடுவீங்க, பிச்சுக்கிட்டு தான் வரும். அம்பு உள்ள மாட்டிக்கிட்டு எடுக்க முடியலையா. அப்புறம் ஒரு சொன்னாரா, அவர் பெரியார்ட்ட சொன்னாங்களா, அவரை தக்பீர் கிட்ட சொல்லுங்க, அவர் தொழுகையில் நின்ற பிறகு உருவுங்க, ஒண்ணுமே அவருக்கு தெரியாது. ஒன்னு உருவுனாங்களா, ஒண்ணும் தெரியலையா. என்னப்பா எடுத்துக்கலான்னு கேட்டான். சலாம் கொடுத்துட்டு கொண்டு வா, அந்த சர்க்கார் கொண்டு வா, அம்ப குத்துறேன். கதை சொல்லலாம்டா. இன்னொரு கதை இல்ல, அந்த தப்லீகாரங்க விட்டு அவுத்து விட்ட கதை தான். அதை இவங்க எடுத்துட்டாங்க. இப்ப ஒரு பெரியார் அப்படி தொழுதாராம் அப்படி ஒரு பறவை வந்துச்சான், தலையில உட்கார்ந்துச்சான், கூடு கட்டுனுச்சான். அது கூட அவருக்கு தெரியல. அவர் வாடினு தொழுதுட்டு இருக்காராம். தலையில பறவை வந்து உட்கார்ந்து கூடு கட்டி நல்ல வேலை குஞ்சு பொறிச்சு வரைக்கும் சொல்லாம விட்டாங்க. அப்படின்னு மாசக்கணக்கில் ஆயிரும். இது கூடு கட்டு பண்ணி பாட்டிக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து கதை. இப்படி எல்லாம் அல்லாஹ் என்ன செய்யல, நம்மள படைக்கல. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்றாங்க, ஒரு சைத்தான் என்ன செய்யறான்னா, பாங்கு சத்தம் கேட்ட உடனே ஓட்டம் எடுக்கிறான். பாங்கு சத்தம் முடிஞ்ச உடனே திரும்ப வர்றான். அதாவது சைத்தான் எப்போ, நல்லா கவனிங்க, பாங்கு சத்தம் கேட்ட உடனே ஓடுறான். என்னடா இவங்க ஹய்யா லஸ்ஸலாங்க தொழக்கூடாது நம்ம மக்களை கெடுக்க பார்த்தா இவங்க தொழுகைவான்னு கூப்பிடுறாங்களே அப்படின்னு அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஓட்டம் முடிக்கிறான். வாங்க முடியுதுன்னு மாற வர்றான். அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், இவனா கிடைக்குவானான்னு. இக்காமத்து சொல்லுவாங்கல்ல, மறுபடி மர ஓடுறான். இக்காமத்து கிடைச்ச உடனே என்ன செய்யறான், மறுபடி ஓடுறான். இக்காமத்து முடிச்ச உடனே நல்லா கவனிங்க, பாங்குக்கு இக்காமத்துக்கு ஓடினான்ல, தொழுகைக்கு ஓட மாட்டானா. தொழுகையை தக்பீர் கட்டின உடனே உள்ளக்கு வந்து நுழைஞ்சுக்கிடுவான். எங்க நுழைஞ்சுக்கிடுவான், உன் உள்ளத்துக்குள்ள நுழைந்து கொண்டு ஊதுக்கூர் கதாவ கதா, அதை நினைச்சுப்பார், இதை நினைச்சுப்பார், அந்த கடை கணக்க பார், இந்த கடை கணக்க பார், அந்த கடனை யோசிப்பார், அவனை எப்படி கவுத்திருந்து பார் என்று ஊதுக்கூர் கதாவ கதா, அதை பாரு இதை பாரு உங்களை வந்து யாவப்படுத்த சொல்லுவான். எந்த அளவுக்கு ஆக்கிடுவான், நம்ம தொழுது 4 3 ஆண்டு நமக்கே தெரியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்படி ஆக்கி விடுவான் என்றால், நாம தொழுது 4 3 ஆண்டு தெரியாத அளவுக்கு ஆக்கி விடுவான். இந்த மாதிரி வந்தா என்ன செய்யுங்க, குறைஞ்சதுன்னு கணக்கு வச்சுக்கிட்டு மீதியை தொழுது முடிங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னொன்னு நீங்க கவனிக்கணுங்க, ஒரு மனிதன் எதுல மறக்குவான், பெரிய நம்பர்களை தான் மறக்குவான். ஒரு 50 குடம் தண்ணியை வச்சாங்கன்னு வைங்க, 50 49 எண்ணிக்கிட்டே இருந்தாலும் பிறண்டுருவோம். குடத்தை கொண்டாந்து வச்சுட்டே இருக்கிறாங்க, 1 2 3 50 குடம் வச்சுட்டாங்கிறான். நம்ம 49 50 அந்த எண்ணி பார்க்கறதுல என்ன செய்யும், கன்ஃபியூஸ் ஆகும். 50 25 எல்லாம் நமக்கு வந்து நம்பர் குழப்பக்கூடிய ஒரு நம்பர். 2ல எவனுக்காவது குழப்பம் வருமா, 2ல வருமாங்க. 2 தடவை குடம், 1 2 தான். எதுல நம்ம யாவ சக்தி மறக்கும், ஒரு 5 10ன்னு போனா 10 11 9 10 11 12 12 13 என்கிற சந்தேகம் எல்லாம் இந்த ஒரு மனசுலயே என்னும் விரல் இல்லாம மனசுலயே எண்ணுவோமே, அந்த மாதிரியான நம்பர்கள்ல வந்து நமக்கு குழப்பம் ஏற்பட்டு போயிடும். 2ல எல்லாம் வரவே வராது. நம்ம பார்க்கிறோம், தக்பீர் கட்டி மொத்தமே 2 ரக்காத் தொழுகிறான், 1 2 சந்தேகம் வருது. அதாவது ஒரு 40 ரக்காத் உன்னை தொழுவ சொல்லும் போது 35 36 சந்தேகம் வந்தா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஒரு 7 ரக்காத் தொழுவும் போது ஒரு 6 7 அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. மொத்தத்துல 2 குழப்பம் வருமா, மொத்தத்துல 2 மறதி வருமா, வருது, நமக்கு வருது. சைத்தான் இருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னது எதுல எல்லாம் ஆக்கி விடுவானா, வெளியே இருக்கிற விட உள்ளதான் கண்ட்ரோல் கம்மிங்கிறாங்க. அதுக்கு என்ன பாயிண்ட், அட வெளியே எல்லாம் 2ல எல்லாம் கரெக்டா இருப்பீங்களா, 2 3ல இல்லாம குழம்புவ, 3 விஷயத்துல நீ குழம்ப மாட்ட. ஒரு அதிகமான நம்பர்ல வரும்போது உனக்கு குழப்பம் ஏற்படும். தொழுகையில வந்து சைத்தானுக்கு லைசன்ஸ் கொடுத்திருக்குது, இப்படித்தான் உன்னை பண்ணுவான். அப்ப சொல்லல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது மாதிரி நிலை வந்தா இந்த மாதிரி சர்க்கார் கிறுக்கு பேர் வருவாங்க, அவன் கையை பிடிச்சி நீ முறிது வாங்குன்ற சொல்லல. என்ன சொல்லிட்டாங்க, சஜிதா சவு செஞ்சு போய்கிட்டே நான் தப்பு செஞ்ச யாவப்படுத்திட்டே
என்ன விளங்கிக்கணும்? முதலாவது விளங்கிக்க வேண்டியது இந்த ஒன்றி போன வணக்கம் என்று இஸ்லாத்தில் இல்லை. எந்த அளவுக்கு இல்லைன்னா, இப்ப ரமலான் மாசம் திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜைனுல் ஆப்தீன். தேவைப்படும் வசனங்களுக்கான தெளிவான விளக்கங்கள், அரபு கலை சொற்களுக்கான விளக்கங்கள், எந்த தலைப்பை பற்றிய வசனத்தையும் மிக எளிதாக தேடி எடுக்கும் வகையிலான விரிவான பொருள் அட்டவணை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள், இத்துடன் அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 200 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 3, போஸ்ட் ஆபீஸ் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810. எல்லா நாளுக்கும் உள்ளதான். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், வாங்க சொல்லிட்டாங்க மகரிப்ல, இப்ப நோன்பு திறக்கணும். நோன்பு திறந்துகிட்டு இருக்கிறீங்க, இகாமத்து சொல்லியாச்சு. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? பேரிச்சம்பழத்தை தின்றதோட தொழுகைக்கு போகணுமா? வயிறு பசி அடங்குற அளவுக்கு தின்னுட்டு போகணுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? உங்களுக்கு மாலை உணவு வந்துவிட்டால், இதா ஹலரத்தில் அஷாவு, இரவு உணவு, மகரிப்ல தான் இரவு உணவு சாப்பிடுவாங்க, அது வந்துவிட்டால், உகீமத்தி ஸலாத்து, தொழுகைக்கு இகாமத்து சொல்லப்பட்டு விட்டால், தின்றுட்டு தான் தொழுகைக்கு போகணும். உனக்கு மனசுல என்ன இருக்கு? இல்ல நீ தொழுவ மாட்ட, நீ உடல் அங்க இருக்கு, மனசுல நோம்பு கஞ்சில இருக்கும், உறிஞ்சிட்டு போ. என்ன செய்யணும்? இல்லன்னா அதுக்கு தொழுகையாவா இருக்கு? ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? உனக்கு அந்த மாதிரி வந்துருச்சுன்னு சொன்ன பசியா இருக்குதா? பசி வந்துட்டால் அதுக்கு ஃபர்ஸ்ட் இடம் கூட, வக்து போயிரும்னா மட்டும்தான் ஓடணும். 1 மணி நேரம் 20 நிமிஷம் இருக்குது மகரிபுடைய நேரம். மகரிப் வக்து எவ்வளவு நேரம்? சூரியன் மறைஞ்சதுல இருந்து 80 நிமிஷம் வரைக்கும் தொழலாம். சூரியன் மறையதுல 6 மணிக்கு மறைஞ்சா 7:20 வரைக்கும் மகரிப் டைம் இருக்கிறது. 6:30 மணிக்கு இருந்தா அதுல இருந்து சேர்த்துக்க 80 நிமிஷம் சேர்த்துக்க. அப்ப 80 நிமிஷத்துக்கு நமக்கு வக்து இருக்கும் பொழுது அந்த வக்தும் போயிரும்னா ஓடு, களா வைக்கிற கூடாது. அது இஸ்லாத்துல இல்ல. போய் வக்துக்குள்ள தொழுதரலாம் இருந்தா நல்லா சாப்பிட்டு ஒரு ஏப்பத்தை விட்டு போய் நில்லு, அப்படி மார்க்கம். அப்ப ஒன்றுதல் கிடையாதுன்னு அர்த்தம். நோம்பு அவசரமா துறந்தேன்னு சொல்றாங்க. நோம்பு திறக்க பாங்க சொன்னவங்க நம்ம பள்ளியாசல் வர்றாங்க, 6:30 மணிக்கு சூரியன் மறைஞ்சா நோம்பு திறக்க 6:40 போட்டு வைக்கிறாங்க அட்டையில. ஏண்டா நோம்பு சூரியன் மறைஞ்சவன் நோம்பு திறப்பியான்னு கேட்டா, நாங்க பேணுதலுக்கு 10 நிமிஷம். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்க? லா யஸாலுன நாஸு பிகைரின் மா அஜ்ஜலுல் ஃபித்ர, சீக்கிரமாக நோன்பு திறக்கிற வரைக்கும் தான் நீங்கள் நன்மை செய்பவர்களாக இருக்கிறீர்கள். ஏன் அப்படி சொன்னாங்க? அல்லாஹ் அதுல சந்தோஷப்படுவான். எப்படி? சூரியன் பிடாமறை 6:30 28 23 அப்படி சாப்பிட்டீங்கன்னு வைங்க. அப்ப அல்லாஹ் என்ன நினைப்பான்? என் அடியானை பார்த்தீங்களா, எவ்வளவு பசி அடக்கிக்கிட்டு எனக்காக அடக்கிக்கிட்டு இருக்கான் பாத்தியா? இந்த திண்ட வேகத்தை அல்லாஹ் எப்படி எடுத்துக்கிறான்? எவ்வளவு பசி பாடுறா, எப்படா அவன் பலவீனமா இருக்கிற என்னுடைய அடியான் நான் சொன்னதுக்காக எந்திருக்கான்னு எடுத்துக்கிறோம். அல்லாஹ் சூரியன் மறைஞ்சிருச்சு 5 நிமிஷம் ஆகட்டும் அப்படின்னு வை. இந்த திமுறை பாரு, இவன் எனக்காக இருக்கல, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? பசியெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா? அப்படின்னு இருந்தா அல்லாஹ் கோபம் வருது. அல்லாஹ் எதை விரும்புறான்? அட மனுஷனா இருந்து சொல்லடா, நீ மனுஷன் தானே, இரும்பா? பசிக்குமா பசிக்காதா? ஆசைப்படுவியா பணமாட்டியா? போய் தின்னுட்டு போவியா? சீக்கிரம் சாப்பிடு. அதுக்கான சீக்கிரம் 4 மணிக்கு நோம்பு தரக்கூடாது. சூரியன் மறைஞ்ச உடனே சூரியன் மறைஞ்ச உடனே என்ன செய்யணும்? நோம்பு திறக்கணும். இது எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, இபாதத்துல ஒன்றி போகுதல் அப்படி ஒண்ணு இல்ல. அது ஆக்குறோம்னு எவனாவது சொன்னா பொய் சொல்றான். குர்ஆனுக்கு அது மாற்றம், ஹதீஸுக்கு மாற்றம். அவ்வளவுக்கு விவரம் உங்களுக்கு இல்லாட்டி மேடையில கொஞ்சம் நிப்பாட்டி நான் சொன்ன டெஸ்ட், அந்த டெஸ்ட வை, ஒன்றி போயிருக்கானா இல்லையான்னு பார்ப்போம். நோம்பு திறக்கிற வச்சுக்கிட்டு நம்ம நல்லா மேஞ்சவர் பார்க்க வச்சுக்கிறோம். இரி நாங்க சாப்பிட்டு இரி என்ன ஆகும்? முடிஞ்சு வச்சா
அந்த மூஞ்சி போற போக்கு வச்சு டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சு போயிடும். அப்ப இது பிராடு. அடுத்து என்ன, இந்த அஸ்திவாரம் பொய். நம்ம செய்யற இபாதத்து இப்படித்தான் இருக்க முடியும். முடிஞ்சாலும் இப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிற வேண்டியதான். நீ போய் யாரும் வரும் சரி சொல்லிட்டு என்ன செய்யணும், பல எப்படி கொண்டு போய் அப்படித்தான் முடியுமே தவிர, அப்படித்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் நடத்தினார்களே தவிர, அப்படித்தான் ஒரு மனுஷனை அல்லாஹ் படைச்சிருக்கானே தவிர, இவங்க சொல்ற மாதிரி அல்லாஹ் மனுஷனை படைக்கல. மனுஷன் அப்படி படைக்கலங்கும் போது அப்படி மாத்திரன்னு சொல்லக்கூடியவன் அல்லாஹ்வுக்கு எதிராக யுத்தம் செய்யறான், திருட கள்ளப்பைய. புரிஞ்சு வச்சா? அடுத்து என்ன, உள்ளத்தை பக்குவப்படுத்துவாராம். என்ன பக்குவப்படுத்துவாரு? எவ்வளவோ ஹதீசுகளை கேட்கிறோம், நம்மால் வந்ததை செயல் முடிகிறதா, ஒழுங்கா வியாபாரம் பண்றோமா, ஒழுங்கா நேர்மையா இருக்கிறோமா, அந்த பயம் வரமாட்டேங்குது. எவ்வளவு ஆயத்துக்களை கேட்கிறோம். அப்ப ஒரு செய்கிட்ட அப்படி கையை கொடுத்த உடனே அப்படி குர்ஆனுக்கு பணியக்கூடியவராக நம்மளை மாத்திடுறாரு. இந்த செய்கை என்ன மாத்திடுறாரு? பக்குவப்பட்டவராக மாத்திடுறாரு, பவரை ஏத்திடுறாரு. இப்படிங்கிறான ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை பக்குவப்படுத்த இயலுமா? ஏழுமான்னு கேட்கிறேன். ஏலவே இயலாது. அப்படி ஏழும் என்று இருந்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க பெரிய வாப்பாவை ஏன் பக்குவப்படுத்தல? பெரிய வாப்பா அபூ தாலிப் இருந்தார்ல, அவர் தான் ரசூலுல்லாஹ் எடுத்து வளர்த்தாரு, அவர் தானே வியாபாரத்தை கத்துக் கொடுத்தாரு, அவர் தானே கல்யாணம் பண்ணி வச்சாரு. நெருக்கடியான காலத்தில் அவர் தானே அவருக்கு பக்கபலமா நின்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்காமல் இருந்தார்களே, அபூ தாலிப் இருக்கிற வரைக்கும் அவன் கைய வைக்கல. ஏன் கைய வைக்கல? அபூ தாலிப் சமூகத்தில் பெரிய பிரமுகர். அவர் மேல முகமது மேல கைய வச்சா தொலைச்சிருவன் எச்சரிக்கை பண்ணி இருந்தார். அவ்வளவுக்கு இஸ்லாத்துக்கு பக்கபலமா இருந்த அபூ தாலிப் சக்ராத் நேரம் வருது, மரண நேரம். மக்காவுல ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுது, அபூ ஜஹல்லாம் இருக்கும் பொழுது, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? பெரிய வாப்பாட்ட போறாங்க. தந்தையே, நான் ஒரு சொல்றேன், அதை சொல்லிருங்களேன். ஒரு கலிமாவை சொல்லித்தரேன், அதை சொல்லிருங்களேன். நான் மறுமையில உங்களுக்கு முஸ்லிம்னா வாதிடலாம்ல, ஈமான் இருந்தா அவருக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் பேசலாம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற கலிமாவை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதே இடத்துல அபூ ஜஹல் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அபூ ஜஹல் சொல்றான், அபூ தாலிபே, உங்க அப்பா என்ன பண்ணாரு யோசிச்சு பாத்துக்க. உன் பாட்டன் எந்த கொள்கையில் இருந்தாரு யோசிச்சு பாத்துக்க. உங்க அப்பா பாட்டன் கொள்கையை விட்டுப்புட்டு உன் புள்ள சொல்ல கேட்காத. அப்பா பாட்டன் பெருசா புள்ள பெருசா அப்படின்னு அவன் ஒரு பக்கம் சொல்றான், அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு பக்கம் சொல்றாங்க. ரெண்டு பேரும் மாத்தி 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 சொல்ல கடைசியா அபூ தாலிப் என்ன சொன்னார் தெரியுமா? என் அப்பன் பாட்டன் எந்த கொள்கையில செத்தாங்களோ அந்த கொள்கையில நானும் செத்து தொலைகிறேன். யார் சொல்லிட்டா? ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய வாப்பா சொல்லிட்டாங்க. அப்ப யாருக்கு பக்குவப்படுத்த இயலல? அல்லாஹ்வுடைய ரசூல் போய் பெரிய வாப்பா யாரையோ பக்குவப்படுத்துறதை விட பெரிய வாப்பாவை நல்லா பக்குவப்படுத்துவாங்களா இல்லையா? நல்ல அக்கறைப்படுத்துவாங்களா இல்லையா? நல்ல ஆர்வத்தோட செஞ்சிருப்பாங்களா இல்லையா? தூய எண்ணத்தோட செஞ்சிருப்பாங்களா இல்லையா? அவ்வளவு சொல்றாங்க, என்றால் கேட்க மாட்டேன்ட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்க முடியல. என்ன தாங்க முடியல? யார் யாரோ அபிசீனியாவில இருந்து பிலால் வர்றாரு, அங்க இருந்து ரோம்ல இருந்து சுஹைப் வர்றாரு, யார் யாரோ இந்த மார்க்கத்தை ஏத்துக்கிறாங்க, எங்க பெரியப்பா ஏத்துக்கலையே, இந்த மாதிரி போயிட்டாரே, இடிஞ்சு போய் கவலைப்பட்டு நொந்து போய் இருக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் என்ன பண்ணான் தெரியுமா? இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, முஹம்மதே, நீ விரும்பிய ஆட்களுக்கு உன்னால் நேர்வழி காட்ட முடியாது. வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, அல்லாஹ்வாய நான் யாருக்கு நாடுகிறேனோ நான் தான் டிசைட் பண்ணுவேன், நீ பண்ண இயலாது. நீ நினைச்ச ஒரு ஆளை பக்குவப்படுத்திடுவீங்களா? உங்க பெரியப்பா தோல்லுக்கு வளர்த்தா நீங்க அவருக்கு நேர்வழி ஆக்கிடுவீங்களா? இன்னொரு பெரியப்பா மன்னவாரி வீசினானே, அந்த பெரியப்பா குர்ஆன்ல இடம் பெற்றிருக்கிறானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த உடனே அந்த செய்தியை ஒரு அடிமை பெண் சொல்றா அபூ லஹப்ட்ட. அபூ லஹப் யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார். உங்க தம்பிக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. இத கேட்ட உடனே அந்த அடிமை பெண் வந்தால்ல, அவளை பார்த்து அபூ ஜஹல் சொன்னான், உன்னை நான் விடுதலை செய்து விட்டேன். எதுக்காக விடுதலை செஞ்சேன்? என் தம்பிக்கு புள்ள பிறந்துச்சுன்னு இந்த சந்தோஷ செய்தியை சொன்னாயே, அதுக்காக இன்னையிலிருந்து நீ அடிமை கிடையாது, போ. அடிமைண்ட விளங்குது. அந்த காலத்துல மனுஷனை ஆடு மாடு மாதிரி வாங்கி வித்துக்கிட்டு இருந்தாங்க, எந்த உரிமையும் கிடையாது. ஒரு மனுஷனுடைய விலை எவ்வளவு? 50 ஒட்டகம் 25 ஒட்டகத்துக்கு சமம். அவ்வளவு மதிப்புள்ள அந்த பொம்பளை என்ன பண்றாரு? இந்த சந்தோஷ செய்திக்காக வேண்டி உன்னை ரிலீஸ் பண்றேன், ரிலீஸ் பண்ணி விட்டார்.
அப்ப அபூ லஹபுக்கு யார் மேல ரொம்ப பிரியம்? ரசூலுல்லாஹ் மேல அவ்வளவு பிரியம். தன் தம்பி புள்ள பிறந்ததுல அவ்வளவு அன்பு. அது மாத்திரம் இல்ல, அப்துல் முத்தலிப் பாட்டனார் மௌத்தா போனார்ல, இந்த புள்ளைய நான் தான் வளர்க்க வேண்டி அவன் போட்டி போட்டான். யார் போட்டி போட்டா? இந்த அபூ லஹப் நான் தான் வளர்க்குவேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ரசூல் ஆகுறதுக்கு முன்னாடி ரொம்ப நேசம் வைத்திருந்தவன் யார்? அபூ லஹப். ரசூலுல்லாஹ்வுக்கு குர்ஆன் ஃபர்ஸ்ட் வருது, இக்ரா வருது. அவங்க வாட்டுக்கு வீட்டுல இருந்துக்கிட்டாங்க. அப்புறமேல அல்லாஹ்வுடைய உத்தரவு வருது, வந்து ரஷீரத்தக்கல் அக்ரபீன், நெருங்கிய சொந்தக்காரங்களுக்கு எச்சரிக்கை பண்ணு. முதல் உத்தரவு யாருக்கு வருது? சொந்தக்காரங்களை சரி பண்ண சொல்லி வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? சொந்தக்காரங்கள ஃபாத்திமாகளை கூப்பிடுறாங்க, சஃபியாவை கூப்பிடுறாங்க, அபூ லஹபை கூப்பிடுறாங்க, அபூ ஜஹலை கூப்பிடுறாங்க, அபூ தாலிபை கூப்பிடுறாங்க, அவங்களுடைய சின்னம்மா பெரியம்மா மாமா மச்சான் அம்புட்டு பேரையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு வந்து விருந்து கொடுத்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? மக்களே, இதோ இருக்கிற சஃபா என்ற குன்றுக்கு பின்னால் ஒரு எதிரிகளுடைய படை உங்களை தாக்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறது என்று நான் சொன்னால் போய் பார்க்காமலே நீங்க நம்புவீங்களா கேட்கிறாங்க. நான் இங்க இருந்து உங்கள்ட்ட சொல்றேன், இந்த மலைக்கு பின்னால் இந்த குன்றுக்கு பின்னால் உங்களை தாக்க ஒரு படை வருதுன்னு நான் சொல்றேன். இருங்க நாங்க பார்த்துட்டு வரோம்னு சொல்லுவீங்களா? என் சொல்ல நம்பி அதை ஏற்றுக்கொள்வீங்களா கேட்கிறாங்க. எல்லாரும் அபூ லஹப் உள்பட எல்லாரும் கோரசா சொன்னார்கள், மா ஜர்ரப்னா அலைக்க இல்லா சிதுகா. முகமதே, இதுக்கு முந்தி உம்மிடத்துல உண்மையை தவிர வேற ஒன்னையும் நாங்கள் பார்க்கலையே. நீ நேத்து பொய் சொல்லி இருந்தா, போன வாரம் பொய் சொல்லி இருந்தா, போன வருஷம் பொய் சொல்லி இருந்தா, இதுவும் பொய்யா இருக்குமோ நாங்க நினைக்குவோம். நீ என்னைக்கு பொய் சொன்ன? நீ சொன்னதே நாங்க நம்பிடுவோம், போய் பார்க்க மாட்டோம். படை வருதுன்னு சொன்னீங்கன்னா நம்ப முடியாத ஒரு செய்தியா இருந்தாலும் சரி நம்பிடுவோம். ஏன்? உன்னை 40 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஒரு பொய் நீ சொன்னது இல்ல, நாங்க நம்புவோம்ட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படியா? இப்ப நான் ஒன்னு சொல்றேன், நம்புறீங்களா? என்ன சொல்றேன்? இதுதான் ஏகத்துவம், லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்கு கல்ல வணங்காத, கழுத குதிரை வணங்காத, சூரிய சந்திரன் வணங்காத, அப்பம் பாட்டனை வணங்காத, அவனை தவிர யாரையும் எதையும் வணங்காத. இத சொன்ன உடனே முதல்ல எதிர்த்தவன் யார் தெரியுமா? அபூ லஹப். பெரிய வாப்பா, பெரிய அத்தா, பெரியப்பன் எழுந்து சொல்றான், தப்பல்லக சாயிரல் யௌம், காலம் எல்லாம் அழித்து நாசமாக போ. அலிஹாதா ஜமாத்தனா, இதுக்குத்தான் எங்களை எல்லாம் கூப்பிட்டியா? இதற்குத்தான் எங்களை ஒன்று திரட்டினாயா? மண்ணை வாரி வீசுறான், அல்லாவுக்கே பொறுக்கல. அவனை கண்டிச்சு ஒரு சூறாவை இறக்குறான். யாரா நாசமா போகணும்? தப்பத்தி எதா அபீ லஹபின், அபூ லஹப் ஓங்கை நாசமா போகட்டும்டா, ஒரு தப்ப அவனும் நாசமாகட்டும். மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப், அவனுடைய பொருளாதாரமும் அவன் சம்பாதித்தவைகளும் அவனை காப்பாற்றாது. மம்ராத்துஹு ஹம்மாலத்துல் ஹத்தப், விறகு சுமக்கிறவன் பொண்டாட்டி நாசமா போகட்டும் என்றெல்லாம் அல்லாஹ் கோபத்தை கொப்பளிக்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் எதிர்த்தவன் யாரு? இந்த முகமதை வளர்ப்பதற்கு போட்டியிட்டவன், அவருடைய பிறப்பிலே மகிழ்ச்சி அடைந்தவன், ரத்தம் ஒரே ரத்தம், ஒரே குலம், ஒரே கோத்திரம், அவன் எதிர்த்தான். ஏன் பவர் ஏத்தலன்ற? நீ சர்க்கார் ஏத்தின பவரை அல்லாஹ்வுடைய ரசூல் அபூ லஹபுக்கு ஏத்துனாங்களா? அபூ தாலிபுக்கு ஏத்துனாங்களா? எவ்வளவு பேருக்கு ஏத்த முடியல. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போகிறார்கள், அங்க ஒரு சமுதாயத்தை உருவாக்குகிறார்கள். அந்த சமுதாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த சமுதாயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பக்குவப்படுத்தப்பட்ட அந்த சமுதாயம் திருட்டுக்காக கைவிட்டப்பட்டார்களா இல்லையா? பட்டார்கள். விபச்சாரத்திற்காக கல்லெறிந்து கொல்லப்பட்டார்களா இல்லையா? கொல்லப்பட்டிருக்கிறார்கள். போருக்கு கனிமத்திலே சென்று கனிமத்து பொருளையே தெரியாமல் சுட்டுக் கொண்டார்களே, அப்படிப்பட்டவர்கள் இருந்தார்களா இல்லையா? இருந்தார்கள். ஆயிஷா நாயகின் மீது அவதூறு சொன்னவர்கள் இருந்தார்களா இல்லையா? அதற்காக 80 சவுக்கடி கசையடி வாங்கியவர்கள் இருந்தார்களா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் பக்குவப்படுத்தி இருக்கும் போது கூட மனுஷன் தான். நம்ம அளவுக்கு சஹாபாக்கள் போகலையே தவிர மனிதத்தன்மை அப்படியே மலக்குமாரி ஆக்க முடிஞ்சா? ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பாவமும் செய்யாம ஆக்கிர முடிஞ்சா? சார்ஜ் ஏத்த முடிஞ்சா? முடியல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? தன்னைய பத்தி சொல்றாங்க,
யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே. ரசூல் அடிக்கடி துஆ செய்வாங்க. எப்படி செய்வாங்க? யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சப்பித் கல்வி அலா தீனிக்க, ஏன் உள்ளத்தை உன் தீனுல உன் மார்க்கத்துல உறுதிப்படுத்தி வையி. அர்த்தம் என்ன இதுக்கு? ஏன் உள்ளத்தை எனக்கு பக்குவப்படுத்த இயலாது. யாரெல்லாம் கல்வை எல்லாம் நீ வச்சுக்கிட்டு இருக்கிற, நானே உறுதியா இருக்கிறதா இருந்தா உன் கையில் இருக்கிறது. இது அல்லாஹ் கூட சொல்லி காட்டுறான். லவ்லா அன் சப்பத்னாக்க, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், முஹம்மதே நான் மாத்திரம் உன்னை உறுதியாக்கி வைத்திருக்கவில்லை என்றால் லக்கது கிட்ட தர்க்கனு இலைஹிம் செய்யன் கலீலா, நான் கொஞ்சம் உன்னை உறுதியாக்கி வைக்கலன்னு சொன்னா உன் கதையும் அவ்வளவுதான். விளங்குதா உங்களுக்கு? அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்களே தனக்கு பயப்படுறாங்க. நம்மளை என்ன ஆக்குவான் சைத்தான், நம்ம எப்படி பிறண்டுருவோம். ஆனால் சைத்தான் அல்லாஹ் கட்டுப்படுத்தி கொடுத்திருந்தான். பயந்தாங்களா இல்லையா? கல்பை உறுதிப்படுத்த சொல்லி துஆ செஞ்சாங்களா இல்லையா? அப்ப இதெல்லாம் எதை காட்டுது? இப்ராஹிம் நபிக்கு அவங்க வாப்பாவை பக்குவப்படுத்த ஏண்டுச்சா? நூஹ் நபிக்கு அவங்களுடைய மகனை பக்குவப்படுத்த ஏண்டுச்சா? நூஹ் நபிக்கு லூத் நபிக்கு அவங்க மனைவிமார்களை பக்குவப்படுத்த ஏண்டுச்சா? இல்லங்கிறான குர்ஆன்ல. இவ்வளவு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே. இப்ராஹிமுடைய தகப்பனாரை பத்தி சொல்றான் நரகவாசி என்று, லூத் நபியுடைய மனைவியை பற்றி நரகவாசி என்று சொல்கிறான், நூஹ் நபியுடைய மனைவி நரகவாசி என்கிறான், நூஹ் நபியுடைய மகனை நரகவாசி என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படி எவ்வளவு வேண்டும்? அப்ப இந்த மாதிரி லூத் நபியுடைய மனைவியை பற்றியும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படி நிறைய பேருடைய வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய வேலையை அவங்களால் செய்ய இயலல. தனக்கு வேண்டியவங்களுக்கு நீ என்ன பக்குவப்படுத்த போற? ஒரு பக்குவம் படுத்த. நான் கேட்கிறேன், பக்குவப்படுத்துறது இருக்கட்டும்பா, நீ பக்குவப்பட்டிருக்கிறியா? யார கேட்கிறேன்? உங்களை இல்ல, உங்களை பக்குவப்படுத்துறதுக்கு பொறுப்புதாரியா நின்று ஏமாத்துறான அவனை பார்த்து கேட்கிறேன். ஏண்டா எங்களை எல்லாம் பக்குவப்படுத்துக்கு நீ வர்றிய, முறியது கொடுக்கறிய, நீ பக்குவப்பட்டிருக்கிறியா? பக்குவப்படல. பக்குவம்டா என்ன? நாக்க கட்டுப்படுத்தணும், அது பக்குவம். உடம்புடைய அந்த சொகுசை கட்டுப்படுத்தணும், அது பக்குவம். இருக்கணுமா இல்லையா? நீங்க என்ன சாப்பிடுறீங்க? பக்குவப்பட்டவர் என்ன சாப்பிடுறாரு? இந்த சேகண்டு முறிதி ஆவணம் பண்றான எவனாச்சும் போய் ஒரு சேரிக்குள்ள நுழைஞ்சி ஒரு குடிசைக்குள்ள போய் உங்க வீட்டுல இருக்கிற பழைய சொத்தை தாங்கண்டு திண்ட சர்க்கார் உண்டா? எங்க திம்பா? பக்குவம் உங்களை பக்குவப்படுத்துறான். இந்த ஆயமுடியில வந்து இறங்குனா ஊர்லயே பெரிய பணக்காரன் யார்? நல்ல 72 வகையா சமைச்சு போடுறவன் யார்? யார் வீட்டுல ஏசி இருக்குது? எங்க குஷன் இருக்கு? நாங்க பள்ளிவாசல் குச்சில நிக்கிறோம்டா, நீ நிப்பியா? நாங்க பக்குவப்பட்டிருக்கோம், நீ பக்குவப்பட்டிருக்கிறியா? நீங்கள் பக்குவப்பட்டிருக்கிறீர்கள். இந்த இடத்துல படுத்து உங்களுக்கு தூங்க முடியும். இந்த சேகு தூங்குவானா? சர்க்கார் தூங்குவானாங்கிற 1.5 முழத்துக்கு குஷன் இருந்தா தூங்குவான். அவனுக்கு என்ன வேணும்? தூங்குவதற்கு 1.5 முழத்துக்கு குஷன் இருந்தா தான் அவன் தூங்குவானே தவிர நீங்க வெறும் பாயில படுத்து தூங்குவீங்க. பக்குவப்பட்டது நீங்களா செய்கா? யாரு? நான் உன்னை பக்குவப்படுத்தணும், நீ எங்களை பக்குவப்படுத்துறியா? உன் நப்ச கட்டுப்படுத்த தெரியல. உன்ன கார்ல வர்றவனுக்கு தனி அந்தஸ்து நீ கொடுக்கிற. ஏழைப்பாளை நீ கை தொட்டு முசாப பண்ணியா? ஏழைப்பாளைக்கு முன்னுரிமை கொடுத்தியா? அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்க? ஷர்ரு தாமி தாமுன் யுதாலகல் அக்னியாவு யுத்ரகல் ஃபுகரா. ஒரு சோத்துக்கு கூப்பிடுறதா இருந்தா கூட பணக்காரர்கள் மாத்திரம் அழைத்து ஏழைகளை விட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் அதுதான் உணவுலே மகா கெட்டது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, ஒரு சோத்துக்கு ஒரு விருந்துக்கு அழைக்கும் பொழுது கூட என்ன செய்யணும்? ஏழையை விட்டுட்டு பணக்காரனுக்கு மட்டும் தனி அமர்வு நீ கொடுத்தால் அது மகா கெட்டதுங்கிறாங்களே. உன்கிட்ட வந்து யார் வந்து ஆசி வாங்க வர்றா? கார் வச்சுக்கிறவன் வரிசையா காரா நிக்கும். நடை பாதசாரி வந்தானா? கிழிஞ்ச சட்டக்காரன் வந்தானா? ஏன்? அவன் உனக்கு காணிக்க தரமாட்டான். என்ன காணிக்க உனக்கு தருவான்? கார் வச்சுக்கிறவன், பங்களா வச்சுக்கிறவன் என்ன செய்வான்? உனக்கு காணிக்க தருவான். அப்ப நீ பக்குவப்பட்டியா? நாங்க பக்குவப்பட்டோமா? நான் கேட்கிறேன், பக்குவப்பட்டங்கிறியடா, என்னமோ பவர் இருக்குங்கிறிய, மக்களை ஏமாத்தி என்னமோ இந்த பேப்பர்ல போட்டிருக்கான், தினகரன் பேப்பர்லயே இந்த சர்க்காரை எல்லாரும் கடவுளா கருதுனாங்களாம். இந்த சர்க்காருடைய முரீதா இருந்தார்ல ஒரு ஆளு,
அவரை கடவுளா கருதுனாங்களா, அது பிடிக்கல அவங்களுக்குலாம். இப்ப கடவுள் ஆக்கிட்டாங்களா, என்னடா கடவுள் நீ, கடவுள் ஏண்டா செத்தான், அடே கடவுளை ஏண்டா செத்தான், ஏண்டா போய் அடக்கணியை தூக்கி வைடா முன்னாடி கொண்டாந்து வை பண்ண, செத்துட்டான்ல கொண்டு புதைச்சியில, ஆஸ்பத்திரியில் ஒண்ணு போட்டீங்கள, உன்னைய மாதிரி மலை ஜலத்தை சுமந்துக்கிட்டு இருந்தான்ல, திங்கலையா, என்னங்கடா இது, என்னத்தடா பாத்துக்கிட்டீங்க, என்னத்தை பாத்துட்டீங்க அவன்கிட்ட, பெரிய ஜிப்பா போட்டா ஷேகா, ஷேகுக்கு நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், ஷேகுக்கும் சாதாரண இந்த மகான்களான இந்த மகானுக்கும் சாதாரண ஆட்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அரை மீட்டர் துணி தான் வித்தியாசம்டா. நாங்க இவ்வளவுக்கு சட்டை போட்டா நீ இவ்வளவுக்கு போடுவ, இதான ஷேகு. என்ன ஷேகு, என்னங்கிற உங்கள்கிட்ட இருக்கு, என்னத்தை என்ன பவர் இருக்கு உன்கிட்ட, கூட்டிட்டு போவோம் ஷேகு, எவனா மிச்சம் நிச்சயம் அவன் கொண்டு வா, நான் ஜெயிச்சு காட்டுறேன் அவனை, வேற வாதத்துல இல்ல, அவனை எல்லாம் தாண்டி மனுஷத்தன்மைக்கு அப்பாற்பட்டு நான் இருந்து காட்டுறேன், அவனை இருக்க சொல்ல பார்ப்போம். நானும் சேர போட்டு உட்கார்றேன், ஒரு 48 மணி நேரம் பச்சை தண்ணி குடிக்காம நான் இருக்கிறேன், நீ இரு வா, செய்குதானடா, நான் இருந்து தசமா இருந்து காட்டுறேன். 48 மணி நேரத்துக்கு பச்சை இருக்க வேண்டி, மார்க்கத்தில் விசாரணை நோம்பு கிடையாது, அதுக்கு தகுந்த மாதிரி இடையில வேண்டாம் ஒரு பேரிச்சை பழத்தை சாப்பிட்டுக்கிறேன், அது மார்க்கத்துக்கு விரோதமாகாத வகையில உட்கார்ந்து பார்ப்போமா, என்ன மகானு, என்ன பக்குவம், என்ன பவரு, அல்லாஹ் கேட்கிறான். இதை நான் சொல்லல, அல்லாஹ் கேட்கிறான். எப்படி கேட்கிறான், ஈசா நபியையும் அவங்க தாயாரையும் இந்த மாதிரி நினைச்சாங்க நிறைய பேர். நினைக்கிறதுக்கு ஒரு நியாயமாச்சு இருக்குதுங்க. என்ன நியாயம், ஈசா நபி தந்தை இல்லாம பிறக்கிறார். இங்க யாராவது இருக்குமா உலகத்தில் வேணாச்சு, குளோனிங் யுகத்துல வேண்டாம், அப்படி பிறக்க வைக்கலாம் இந்த காலத்துல. அந்த காலத்துல அவர் தான் முதல் ஆளு வைங்களேன், தந்தை இல்லாம, இது ஒரு பெரிய அதிசயம். பேருந்த உடனே பேசுறார், நீ பேசுவியா, நான் பேசுவானா, நீ பேசி இருக்கிற, சர்க்கார் பேசினாரா இல்ல. அப்ப பிறந்த உடனே பேசினார் யாரு, ஈசா நபி. அது மாத்திரம் இல்ல, பறவை மாதிரி செஞ்சு பறக்க விடுவார், களிமண்ல பறக்கும். இதெல்லாம் செஞ்சாரு, நானா சொல்ற, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்படி எல்லாம் செஞ்ச உடனே அவரையும் அவருடைய அம்மாவையும் கடவுள்ட்டாங்க. அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா, ஏய் மரியமையும் மரியமுடைய மகனையும் நீங்கள் கடவுள்னு சொல்றீங்களே, என்னமோ தெய்வீக அம்சம் பொருந்தியவர் சொல்றீங்களே, அவர்கள் 2 பேரும் என்ன செய்தார்கள் தெரியும், அல்லாஹ் கேட்கிறான், கானா யகுலானி தாம், 2 பேரும் உணவு உட்கொண்டார்களா இல்லையா, அல்லாஹ் கேட்கிறான். நீ யார மகான் சொல்றியோ ஈசா நபியை, அவங்க அம்மாவை, அவங்க அம்மா லேசுப்பட்டால இல்ல. குர்ஆன் படி நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள்ல நீங்க எல்லாம் வழங்கி வச்சுக்கிற பாத்திமா நாயகி பெரிய சிறந்த பெண்ணு நினைப்பீங்க, இந்த உம்மத்துல அவங்க சிறந்த பெண்ணு தான். ஆனா ஒட்டுமொத்த பெண்கள்ல யார் சிறந்தால் தெரியுமா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்றான், வஸ்தபாக்கி அலா நிசாயில் ஆலமீன், அகில உலகத்து பெண்களை எல்லாம் விட மரியமே உன்னை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து விட்டான். உலக பெண்கள்ல சிறந்தவர் யார், இஸ்லாமிய பார்வையில ஒட்டுமொத்த பெண்களில் மிகச் சிறந்தவர் யார் என்றால் அந்த மரியம் தான். அந்த மரியம் அவ்வளவு அந்தஸ்து கொடுத்த அல்லாஹ் மரியம கடவுளாக்குனவளை பார்த்து கேட்கிறான், சாப்பிட்டுச்சா இல்லையா அந்த அம்மா, அவர் மோவன் சாப்பிட்டாரா இல்லையா. அதுக்கப்புறம் என்னடா இதுல இருந்து வழங்க மாட்டீங்களா, அல்லாஹ் என்ன சொல்றான், உன்னூர் கைஃபனு பையனுள்ள குமுல் ஆயாத், இவர்களுக்கு எப்படி பாயிண்ட்களை நான் எடுத்து வைக்கிறேன், சும்மன்னூர் அண்ணா யூஃபகூன் இஸ்ரபூன், இவங்க எப்படி தடமுரண்டு போறாங்கன்னு பாரியா, நான் எப்படி பாயிண்ட் தூக்கி போடுறேன், இவங்க எப்படி போய்கிட்டு இருக்கிறான் பாருங்க அல்லாஹ். அப்ப எதை பாயிண்ட்ங்கிறான் அல்லாஹ், அடே ஒருத்தனுக்கு என்னமோ இருக்குன்னு நீ நினைச்சா அவன் திங்காம இருக்க வேண்டும், ஒத்தனை கொண்டு வா. உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும், உலகம் அழிகிற காலம் வரைக்கும் வயிற்றுக்கு போடாத ஒத்தனை இருந்தா கொண்டுகிட்டு வா. எல்லாரும் வயிற்றுக்கு போடுவானா, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் அவங்கிட்ட கிடையாது. இதான் மேட்ரு. அப்ப என்னத்த மகான்கிற, என்னத்துக்கு போய் இருந்தாலும் போய் பையத்து வாங்குற, என்னத்த பவரை ஏத்திர போற, எத்தனையோ பையத்துகள் நாங்க பார்த்திருக்கிறோம். அவங்கிட்ட போய் பையத்து பண்றோம், முறியது பண்றோம், ஏத்த போறாரு பவரு என்னங்கிற, அதுல பொம்பளைகள்ட்டையும் பையத்து பண்றானோ. அல்லாஹ்வுடைய ரசூல் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கை மனைவிமார்கள் தவிர எந்த ஒரு பெண்ணுடைய கையும் தொட்டதில்லை. பையத்துக்கு வருவாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. இஸ்லாத்துல வரும்போது உறுதிமொழி வாங்குவாங்க. ஆம்பளையா இருந்தா தான் கையை பிடிச்சு வாங்குவாங்க, பொம்பளையா இருந்தா எட்ட நின்று சொல்லு, உறுதிமொழியை சொல்லு, போய்கிட்டே இருக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இப்படி
நீ கையை பிடிச்சிட்டு பையத்து வாங்குறங்கிற. இதை விட கேடு கெட்டது காலில் உழுவ சொல்றாயா? இதை விட கெட்டது உங்க இந்த காதிரியா சாதிரியாவும் எவ்வளவோ தேவல. இந்த சர்க்கார் மேற்று மாறுறது ரொம்ப டேஞ்சரா இருக்கிறது. காலில் உழுவ சொல்றானே, இது எந்த மார்க்கத்திலடா எடுத்தீங்க? எந்த மார்க்கத்தில் காலை கழுவுறது வரையா? காலை கழுவி பாத பூஜை பண்றியா? அந்த காலில் என்ன இருக்கு டெஸ்ட் பண்ணுவோமா? பா அதுக்காச்சும் வாங்கடா. அடே உன் காலை கழுவுவோம், போய் கெமிக்கல் டெஸ்ட் பண்ணுவோம், லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணுவோம், என்ன இருக்குன்னு பாக்குவோமா? அவ்வளவு சரக்குகள் இருக்கும். ஏன் நீ திங்கிற தீன் அப்படி, அதுல இருந்து காலில இருந்து அதான் வெளிப்படும். வெளிப்படுற சரக்கு என்ன இருந்து வர்ற மாதிரிலாம் இருக்காது, அவ்வளவு பாய்ச்சல் அடங்கி இருக்கும். அதை போய் வந்து பறக்கத்துன்னு கால கழிவு குடிக்கிற இது பண்ற என்னங்கிற. இது யார் சொன்ன மார்க்கம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில அமர்ந்து, நாங்கெல்லாம் அமர்ந்து இருக்கும் போது வருவார்கள். ஆனால் நாங்க யாரும் எந்திரிக்க மாட்டோம். எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும்போது ரசூலுல்லாஹ் வருவாங்களாம். சஹாபா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, முஸ்னத் அஹ்மதுல வருது, நாங்கள் எழுந்திருக்க மாட்டோம். ஏன்? எழுந்தால் அது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நஞ்சி மாறி வெறுப்பாக இருக்கும். யாரும் எந்திரிக்க மாட்டோம், உட்கார்ந்துட்டே இருப்போம். ரசூலுல்லாஹ் வருவாங்க, நீங்க வாட்டு வந்துருப்போங்க. அப்படி ஒரு சமுதாயத்தை ரசூலுல்லாஹ் உருவாக்குனாங்க. நீ வந்து பிற மதத்தில் உள்ள சாமியார்கள் உருவாக்குன மாதிரி உருவாக்க பாக்குறியா? இதுல தாண்டா இஸ்லாத்தை காதலிச்சு வர்றான். இன்றைக்கும் இஸ்லாத்தை காதலித்து வர்றானே, அவன் எதுக்கு வர்றான்? இந்த சுயமரியாதையை பார்த்து வர்றான். மனிதனுக்கு இஸ்லாம் அளிக்கிற கௌரவத்தை பார்த்து வருகிறான். ஒவ்வொரு சாமியார்களும் தங்கள் கால்களில் மக்களை விழச் சொல்லி அவர்களை அடிமைகளாக நடத்துகிறார்களே, அதை கண்டு வெறுத்து வர்றான். நீ அதை திணிக்க பாக்குறியா? நீ அதை உண்டாக்க பாக்குறியா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்திரிக்க கூடாது என்று சொன்னார்கள். போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா வெயில், எல்லாரும் வெயில்ல போறாங்க, மக்களும் வெயில், அல்லாஹ்வுடைய ரசூலும் வெயில். ஒரு சஹாபி என்ன செய்யறாரு, பொறுக்க முடியாம ஒரு துண்டத்துக்கு அப்படி விரிச்சு அப்படி கொடை பிடிக்கிறாரு. அது தெரியும் பாட்டு, நீ எனக்கு மட்டும் கொடையா என்று சொன்னவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முன்னால் 2 பேர், பின்னால் 2 பேர், பராக்கு சொல்லி வரக்கூடாது. ஒரு சபையில ரசூலுல்லாஹ்வோட உட்கார்ந்து இருக்கிறாங்க சஹாபாக்கள்லாம். வெளியூர்காரன் வர்றாரு. வந்தா என்ன செய்யணும்? நீ சர்க்கார் உட்கார்ந்து இருந்தா, வெளியூர்காரன் வந்தா யார் சர்க்கார் தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதாங்க? ஒரு சர்க்காரு, மேப்படி சர்க்காரு ஒரு சபையில் உட்கார்ந்து இருக்கிறாரு. வெளியூர்காரன் வர்றான். வந்தா என்ன தெரிஞ்சிரு? இவன் நாக்க போட்டு கால் நக்கிறான், இவன் சர்க்கார் இல்ல. காலை எவன் கொடுக்கறான் அவன் விளங்கிருமா இல்லையா? இவன் குசன்ல உட்கார்ந்து இருக்கிறான், இவன் ஒரு கெத்தா உட்கார்ந்து இருக்கிறான், இவன் அடிமையா கூனி குனி உட்கார்ந்து இருக்கிறான். இதை பார்த்து என்ன தெரிஞ்சிரு? இவன் சர்க்கார், இவன் அடிமைன்னு விளங்குமா இல்லையா? வர்றாரு வெளியூர்ல இருந்து ஒரு ஆளு, ஐயுக்கும் முகம்மதுங்கிறாரு. ரசூலுல்லாஹ் அங்க இருக்கிறாங்க, சஹாபாக்கள் இருக்கிறாங்க. வந்து கேட்கிறாரு, இந்த முகம்மதுங்கிறாங்களே யாருப்பா? எப்படி ஒரு டிஃபரெண்ட் இல்ல பாருங்க. இது கேட்டா தெரியும். நீ பண்ண சர்க்கார் பண்ணி அந்த சர்க்கார் பண்ணியிருந்தாரே ஆனால், நீ மாதிரி அந்த சர்க்கார் நடத்தியிருப்பார்களே ஆனால், ஒருத்தன் வந்து கேட்கணுமா? ஐயுக்கும் முகமதுன்னு விசாரிக்கணுமா? பார்த்தா தெரிஞ்சிருமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் குதிரையில இருந்து கீழே விழுந்துட்டாங்க. காலு சுளுக்கிக்கிருச்சு. சுளுக்கின உடனே என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுக்கு நின்று தொழுவ முடியல, நிக்க முடியல. தொழுவ நிக்கணுமா இல்லையா? காலு சுளுக்கணும்னு அவங்களுக்கு நிக்க முடியல. உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, தொழுவிக்கு வந்தாங்க, நிக்க ஏல்ல உட்கார்ந்துட்டாங்க. இமாம் ஜமாஅத்து தொழுகைக்கு வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? உட்கார்ந்துட்டாங்க. சஹாபாக்கள் நின்று தொழுகிறாங்க. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க, சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க? நின்று கொண்டே தொழுகிறாங்க. தொழுகும் போது இடையில மறிக்க கூடாது இல்லையா? ரசூலுல்லாஹ் தொழுது முடிச்சிட்டாங்க. முடிச்சிட்டு சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் நான் உட்கார்ந்து தொழுவும் பொழுது நின்று தொழுததாக நான் உணர்கிறேன். ஆமா, அப்படிதான் செஞ்சோம். அது எப்படி இருந்தது தெரியுமா? பாரசீக ரோமாபுரி சக்கரவர்த்திகளுக்கு முன்னால் அந்த குடிமக்கள் கைகட்டி நிற்பார்களே, அப்படி அல்லவா நீங்கள் செய்து விட்டீர்கள். இமாமாக இருக்க நான் உட்கார்ந்து தொழுதால் நீ உட்கார்ந்தே தொழுவு. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி சஹாபாக்கள் நின்றாங்களே, ரசூலுல்லாஹ்வுக்காக நின்றாங்க. எதுக்கு நின்றாங்க? தொழுகிற முறை அதுதான், அதுக்கு தான் நின்றாங்க. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருந்தாங்க,
சஹாபாக்கள் கைகட்டி நின்றாங்களே, அது யாருக்கு? ரசூலுல்லாஹ்வுக்கா? இல்ல, அல்லாஹ்வுக்காக. ரசூலுல்லாஹ் இல்லாம வேற யார் இமாமா இருந்தாலும் அப்படித்தான் நின்றுப்பாங்க. இமாமே இல்லாம தனியா தொழுதாலும் அப்படித்தான் நின்றுப்பாங்க. அது தொழுகையுடைய ஒரு வகை, அதான் முறை. ஆனால் பார்க்கிறேன், வெளியே இருந்து பார்க்கிறான், முகமது உட்கார்ந்திருக்க, மற்றவர்கள் நிக்க, என்ன தெரியும்? பார்த்தா என்ன தெரியும்? என்னடா இந்த ஆளு இவர் பாட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு, இந்த ஆளு பாட்டு நிக்கிறாங்க, என்ன கேவலமா இருக்கு, பாரசி மாதிரில இருக்குது, ரோமாபுரி அப்படி நினைச்சிடக்கூடாதான். இது முகமதுக்காக அந்த மக்கள் நிக்கல. எவனாவது பார்த்தால் அவருக்கு நிக்கிறதாக தெரியக்கூடாது. உட்கார்ந்து தொழுவு. இன்னைக்கு சட்டம் தான். இமாமும் நின்று தொழ முடியாத நிலைக்கு வந்து விட்டாரையானால், வேற இமாமு தகுதியான ஆள் இல்லையானால், அவர்தான் நல்லா ஓத தெரிஞ்சவராக இருப்பாரையானால், நீங்கள் அவரை பின்பற்றி தொழுதால் உட்கார்ந்து தொழ வேண்டும். புகாரில வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அப்ப இமாம உட்கார்ந்து தொழுதா நம்மள உட்கார்ந்து தொழுவதுல எதுக்க வேண்டி? நமக்கு அவர் உட்கார்றாரு, காரணம் இருக்குது. அவருக்கு கால் சுருங்கிருச்சு, முடியல, ஏறல. உனக்கு என்ன நல்லா தானே இருக்கிற, உட்காரு. நீ நல்லா இருந்தாலும் உட்காருங்க. அவருக்கு நிக்கிறதாக எவனு நினைக்க கூடாது. நீ அவருக்கு நிக்கல, நினைப்பு கூட வரக்கூடாது. இதெல்லாம் படிக்கிற ஒரு மார்க்கத்துல ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க? உங்களை மாதிரி இந்த சர்க்கார் கூத்தை எல்லாம் பார்த்தானா இஸ்லாத்துக்கு வேணா வருவானா? மேலை நாடுகள் எல்லாம் இஸ்லாத்தை படிச்சு படிச்சு வந்துகிட்டு இருக்கிறான. அப்ப என்ன விளங்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்துல இந்த மேற்று கிடையாது. ஒரு மனுஷனை ஷேഖ் உட்கார வச்சு காலில் உழுவுறது அதெல்லாம் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் போயிட்டு இருக்காங்க, சஹாபாக்களோட போயிட்டு இருக்காங்க. ஒரு கிராமவாசி வர்றாரு, அப்படி துண்டு தானே போட்டிருப்பாங்க, துண்டை பிடிச்சி, முகமதா, ஆமா குடு, எனக்கு நிறைய இப்ப வறுமையில் இருக்கிறேன், அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறான்ல, அதை கொடுக்குறாரு. ரோட்ல நிப்பாட்டிக்கிட்டு, அதோட நிப்பண்ண பரவாயில்ல, உங்க வாப்பா விட்டு சொத்தவன்னு நாங்க கேட்கல, கேட்கிற முறை உங்க வாப்பா விட்டு சொத்த இல்ல, அரசாங்கத்தில் உள்ளதான் கேட்கிறோம், கொடு. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? நான் யாரு, நான் சர்க்காரு, நீ யாரு அப்படியே சொன்னாங்க. இவங்க எல்லாம் சொல்லிப்பாங்களா இல்லையா? இப்படி சட்டையை பிடிச்சா என்ன ஆகும் கதி? உன் சர்க்காரை வச்சு சட்டையை அவனால பிடிச்சா என்ன ஆகும்? அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்ணாங்க? இந்த ஆளுக்கு 2 ஒட்டகத்தை கொடுப்பாங்கிறாங்க. இது சட்டையை பிடிச்சுக்கிட்டு உன் அப்பா வீட்டு காசு கேட்கல, எங்க காசு தான் கேட்கிறோம்னு சொல்லி கேட்கிறாரு ஒருத்தர். அநாகரிகமா? அதையும் ஏற்றுக்கொண்டவர் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன விளங்கனே? இந்த முரீது மனசு அதெல்லாம் கிடையாது, இஸ்லாத்துல கிடையாது. மனசையெல்லாம் யாராலையும் பக்குவப்படுத்த இயலாது. நம்ம மனசுக்கே என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்வா பக்குவப்படுத்தினாலே தவிர நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப இந்த ஒரு அடிப்படையும் தவறு என்பதை நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம். அப்ப இந்த முரீது வாங்கக்கூடியவர்கள் மற்ற நிறைய விஷயங்கள் இருக்கு, முரீது சுபு வரைக்கும் போயிட்டு இருக்கலாம். அதனால அறிவுடைய மக்களுக்கு இந்த சொன்ன செய்திகள் போதுமானதா இருக்கிறது. இந்த மாதிரி மனுஷனை பாருங்க, மனுஷனுக்கு தெய்வீக அம்சம் கொடுக்காதீங்க. அவன் எவ்வளவு நல்லவன் மாதிரி தோற்றம் அளிச்சாலும் அதனால எல்லாம் மகானாக முடியாது. எத்தனையோ மகான் நினைக்கப்பட்டவர்கள் மறுமையில வந்து என்ன செய்வான்? ஷைத்தானா வந்து நிற்பான், ரப்புல் ஆலமீன் தான் தீர்ப்பளிப்பான். தோற்றத்தை வச்சு நீ மகான் தீர்மானிக்க இயலாது. மகான்கிறது கல்பு சம்பந்தப்பட்டது, ஒருத்தனுடைய கல்பு என்னன்னு உனக்கு விளங்க இயலாது. இந்த அடிப்படைகளை விளங்கி நடக்கிற நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னை மாக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு